السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1446 ரமதானுடைய மாதம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபிக்ஹு ஜகாத். தொடர்ச்சியாக ஃபிக்ஹு ஜகாத்துடைய வகுப்புகளை பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார்? அந்த தலைப்புல நேற்று நாம பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்து தௌபா 9வது சூரா அதனுடைய 60வது ஆயத், அதுல ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று 8 வகையினரை குறிப்பிடுகின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல முதல் 4 வகையினரை நேற்று பார்த்தோம். இன்னம ஸதகாத், நிச்சயமாக அஸ் ஸதகாத், அதாவது ஜகாத் அப்படிங்கிறது யாருக்குரியது? லி அல் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும். இந்த 4 பேரை பார்த்தோம். அல் ஃபுகரா, ஏழைகள், வறுமையில் இருக்கிறவங்க. வல் மசாகீன், இவங்க தேவையுடையவர்கள். வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், இதயங்கள் இஸ்லாமின் பால், முஸ்லிம்களின் பால் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள். இந்த 4 பார்த்தோம். இப்போ இவங்களுக்கு ஜகாத் உரியது. இந்த ஜகாத்துடைய பணத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். அதை வைத்து அவங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா செலவு செஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்த 4 வகை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஃபீ அர்-ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ சபீலில்லாஹி வ இப்னஸ் சபீல் என்று 4 வகையினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்ப முதல் 4 வகையினரை பற்றி ஆரம்பிக்கும் போது லி என்று சொன்னாங்க. அடுத்தது வரும்போது ஃபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 வகையினருக்கு 5வது, 6வது, 7வது, 8வது வகையினருக்கு அந்த வகையினரை சொல்றதுக்கு முன்னால ஃபி என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறாங்க. அப்ப இது இதற்குரியது. இப்போ முதல் 4 வகை பார்த்தீங்கன்னா 4 விதமான மக்களுக்குரியது. அதை அந்த ஜகாத்தினுடைய செல்வத்தை அந்த மக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அடுத்த 4 வகையில பாத்தீங்கன்னா அப்படின்னா குறிப்பிட்ட விஷயங்களில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கானது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. பாருங்க, ஃபிர் ரிகாப். அர் ரிகாப் அப்படிங்கிறது என்ன? ஃபிர் ரிகாப் அப்படின்னா அவர்கள் கழுத்து தலையிடப்பட்டவர்கள், அதாவது அடிமைகள். ஹம்பலி ஃபுகஹாவினுடைய நிலைப்பாடின்படி, உதாரணத்துக்கு இமாம் இப்னு குதாமா அல்-மக்தீஸின் நிலைப்பாடின்படி இந்த ஃபிர் ரிகாப், அடிமைகள் அப்படிங்கிற வகையில கைதிகளும் உள்ளடக்கப்படுவார்கள். அதற்கு அடுத்தது அல் காரிமூன். காரிமூன் அப்படின்னா கடன் சுமையில் ஆழ்ந்திருப்பவர்கள். அதற்கு அடுத்தது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் இருப்பவர்கள். அப்புறம் இப்னு சபீல், பயணத்திலேயே தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள். இந்த 4ம் குறிப்பாக சொல்லப்படும். அடிமைகளாக இருப்பவர்களை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பதற்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும். கடனில் மூழ்கி இருப்பவர்கள் கடனிலிருந்து வெளிவருவதற்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் முயற்சி செய்பவர்கள், அல்லாஹ்வுடைய வழியில அவங்க என்ன முயற்சி செய்யறாங்களோ அதற்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போல இப்னு சபீல், பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய பயண தேவைகளுக்காக இந்த ஜகாத்துடைய பணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த 4 வகையினர் ஜகாத்தை பெறும் பொழுது இந்த 4 வகையான செலவுகளுக்குத்தான் அவங்க அதை பயன்படுத்தணும். முதல் 4 வகையினர் அவங்க அதை பெற்றுக்கொள்வாங்க, அதை எப்படி வேணா பயன்படுத்திக்குவாங்க. ஆனா இந்த 4 வகையினரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது 4 குறிப்பான விஷயங்களை பத்தி சொல்லிடுறாங்க. அப்ப இந்த 4 குறிப்பான விஷயங்களுக்குத்தான் இந்த 4 வகையினர் இதை பயன்படுத்தும். இதுல முதலாவதா என்ன வருது? அர் ரிகாப். அர் ரிகாப் அப்படின்னா கழுத்துகள் தலையிடப்பட்டவை, அதாவது அடிமைகள். அந்த காலத்து அடிமைகளை கழுத்துல கட்டி வச்சிருப்பாங்க, கயிறால் கட்டி இருப்பாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு ரிகாப், ஃபிர் ரிகாப், ரிகாப்ல இருக்கிறவங்க, அப்ப அடிமை தலையில் இருப்பவர்கள் என்று இருக்கு. இப்ப அடிமைகளுக்கு இது உரியது. இதை வச்சு என்ன செய்வாங்க? அடிமைகளை விடுதலை செய்வாங்க. இப்ப நம்ம காலகட்டத்தில் அடிமைகள் இருக்கிறார்களா?
பல நாடுகள்ல அதிகாரப்பூர்வமாக அடிமைத்தனம் என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா, பல நாடுகள்ல அடிமைகள் என்பது கிடையாது அதிகாரப்பூர்வமா. அதிகாரப்பூர்வம் இல்லாம ரகசியமா நடக்கிறது உண்டு. இந்தியாவிலேயுமே அதிகாரப்பூர்வமாக அடிமைகள் என்பது கிடையாது. ஆனால் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் சில இடங்களில் அடிமைகள் விற்கப்படுகின்றார்கள், வாங்கப்படுகின்றார்கள். இது சம்பந்தமான செய்திகளை நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க அது நேராக அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் சில இடங்களில் வார சந்தைகள் அல்லது மாத சந்தைகளில் மனிதர்கள் விற்கப்படுகிறார்கள். மனிதர்களை விற்கிறாங்க, அங்க போய் மனிதர்களை வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் அவங்க வீடுகள்ல, வயல்கள்ல அல்லது அவங்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல அவங்கள அடிமைகளாகவே தான் நடத்துறாங்க. அப்போ இங்க இது வேலைக்காரர்களை பணிக்கு கொண்டு வர்றது இல்லை. காசு கொடுத்து எப்படி ஆடுகளை வாங்குவார்களோ, மாடுகளை வாங்குவார்களோ, ஒட்டகங்களை வாங்குவார்களோ, அதே போல காசு கொடுத்து மனிதர்களை வாங்குறாங்க. வயதில் மூத்தவங்களையும் வாங்குறாங்க, இளைஞர்களையும் வாங்குறாங்க. அதே போல சிறு பிள்ளைகளையும் வாங்குறாங்க. அப்படி வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் சில வீடுகளில் வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களை எதிர்த்து இங்கே மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் செயல்பட்டாலும் வறுமையில் அதிகமாக ஆழ்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்களில் மனிதர்களை விற்பது, அடிமையாக விற்பது என்பது நடக்கத்தான் செய்யுது. அதுல சில நேரங்கள்ல முஸ்லிம்களும் கூட விற்கப்படுறாங்க. ஆனால் பொதுவாக அதிகமாக முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் விற்கப்படுகின்றார்கள், இந்துக்கள் தான் விற்கப்படுறாங்க. இது இங்க இருக்குது. அப்ப அடிமைகளாக உள்ளவங்களை வெளியே கொண்டு வரது, குறிப்பாக இந்த ஜகாத்தினுடைய பணம் அப்படிங்கிறது அடிமைகளை விடுவிப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அது எந்த அடிமைகள்? முஸ்லிம் அடிமைகள். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிமைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அடிமை தலையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஜக்காத்தை கொடுப்பது என்பது அவசியம். சரி, நம்ம ஊர்ல அதிகாரப்பூர்வமா அதை செய்ய முடியாது, இங்க அடிமைகள் இல்லை. அப்ப யாருக்கு ஜக்காத்தை கொடுப்போம்? அப்ப அந்த இடத்துலதான் சில அறிஞர்கள், உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி, அவங்களுடைய கிதாபுகள்ல அல் முக்னி ஆகட்டும், அதற்கு முந்தி உள்ள கிதாபுகள் ஆகட்டும், அவற்றுல கைதிகளையும் குறிப்பிடுறாங்க. முஸ்லிம்கள் கைதிகளாக எங்கும் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விடுவிக்கப்பட வேண்டும். அவங்களை விடுவிக்கிறதுக்கு, சுதந்திரமான மனிதர்களாக ஆக்குவதற்கு ஜக்காத்தினுடைய பணம் இந்த வகையில் அர்-ரிகாப் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட வகையில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்படும். அப்ப கைதிகளை வெளியே கொண்டு வருவதற்கு, கைதிகளை சுதந்திரமான மனிதர்கள் ஆக்குவதற்கு ஜக்காத்துடைய பணம் பயன்படுத்த முடியும் என்பதை நம்ம விளக்கணும். இப்ப நம்ம நாட்டுல பார்க்கிறோம், எல்லா இடங்கள்ல இல்லைனாலும் சில மாநிலங்களில், சில பகுதிகளில் முஸ்லிம்கள் மீது பொய்யான வழக்குகள் பதியப்படுகின்றன. அப்பாவி மக்கள், நல்லாவே தெரியும், அந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. வைக்கப்பட்டு அவங்கள கைது செஞ்சு கொண்டு போயிடுறாங்க. அப்ப வழக்குகள் பல வருடங்கள் நடக்கின்றன. 15 வருடங்கள், 20 வருடங்கள் நடக்குது. இதுல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பொய் வழக்குகளை மாட்டின சிலரை நான் சந்திச்சிருக்கிறேன். இப்ப அவங்கள்ட்ட கேட்கிறேன், ஏன் இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு வழக்கு நடக்குது என்று கேட்கும்போது, பொதுவாக பல நாடுகளிலும், அதுவும் குறிப்பாக நம்ம இந்திய சூழல்ல வழக்குகள் பொறுமையா தான் நடக்குது. இந்த மாசத்துக்கு ஒரு ஹியரிங் போட்டாங்கன்னா 2 மாசத்துக்கு பிறகு, 3 மாசத்துக்கு பிறகுதான் அடுத்த ஹியரிங் கொண்டு வர்றாங்க கோர்ட்ல. அதனாலே வழக்குகள் தாமதிக்குது. ஏனென்றால் நம்ம கிட்ட தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள், ஜட்ஜுகளுடைய எண்ணிக்கை குறைவு. கோர்ட்ல உள்ள அந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதனாலேயே வழக்குகள் பொறுமையாக, தாமதமாகத்தான் நடக்கின்றன. ஆனாலும் இந்த முஸ்லிம்கள் அப்பாவி சிறைவாசிகள் இருக்கிறாங்க, பொய் வழக்கில் மாட்டிக்கொண்டவர்கள். காவல்துறை சில பேர் வேணும்ட்டே அவங்க மேல வழக்கு போட்டு அது பல வருடங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சிலரை நாம் சந்திச்சு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் இதுதான். இந்த வழக்குகளை உடைத்து வெளியே வருவதற்கு மிக திறமையான வழக்கு உரைஞர்கள், அதாவது அட்வொகேட்ஸ், லாயர்ஸ், அவங்கள நம்ம நியமிக்க வேண்டியிருக்கு.
அவங்க ஒரு அப்பியரன்ஸுக்கு பெரிய ஃபீஸ் வாங்குறாங்க. சிலர் ஒரே ஒரு தடவை வந்துட்டு போறதுக்கு 50,000 வாங்குவாங்க. சிலர் 1,50,000 வாங்குவாங்க. சிலர் 2,50,000, 3,50,000, 5,00,000 அப்படியெல்லாம் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு திறமையான வழக்கறிஞர்கள் வரும்பொழுதுதான் ஜட்ஜுமே அந்த வழக்கை கூர்ந்து கவனிக்கிறார். அதுல சீக்கிரம் தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த வழக்குரைஞர்களும் தங்களுடைய அந்த கல்வி, அனுபவம், திறமை இதையெல்லாம் வைத்து அந்த வழக்கில் உள்ள பலகீனங்களை கண்டுபிடித்து வெகு சீக்கிரமா உடைக்கிறாங்க. நம்ம சாதாரண ஒரு வழக்குரைஞர் அவரை வச்சு 20 வருஷம் கேஸ் நடத்துறதை விட மிக திறமை வாய்ந்த, அனுபவம் வாய்ந்த, அதிக கல்வி உடைய வழக்குரைஞர்கள், இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் அட்வொகேட்ஸ், அவங்கள வழக்குரைஞர்களா வைக்கும் பொழுது கேஸ் சீக்கிரம் முடியுது. ஒரு 8 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரி முடியும். அதை விட வேகமா கூட முடிக்கலாம். 5 வருஷம், 6 வருஷத்துலயே முடியலாம். ஆனால் அந்த அளவுக்கான வழக்குரைஞர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அதனால வழக்கு 20 வருடங்களுக்கு ஓடுது அப்படிங்கிறாங்க. அதுல பெரும்பகுதி 15 வருடம், 12 வருடம், சில நேரங்கள்ல வழக்கு முடியும் வரை 18 வருடம், 20 வருடங்கள், 21 வருடங்கள் சிறையிலேயே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பெயில் எடுக்க, ஜாமீன் எடுக்கிறதுக்கு கூட கட்டுறதுக்கு காசு இல்லாம குடும்பங்கள் திகைத்து போயிருக்கின்றன. இவர்களுடைய வழக்குரைஞர்களுக்கு அவர்களுக்கான அந்த ஃபீஸ் கொடுக்க முடியாம குடும்பங்கள் திகைச்சு போயிருக்கிறாங்க. இப்ப இந்த சூழல்ல இவங்களுக்கு ஜகாத் உரிமை உடையது என்பதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். பொதுவா ஜகாத் அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆனா முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்காலத்தையும் அறிந்தவர்கள். குர்ஆனை இறக்கும் போது இருந்த காலம் மட்டுமல்ல, அதற்கு பிறகு உள்ள காலத்தையும் அல்லாஹ் அறிந்தவங்க தான். எல்லா காலத்தினுடைய அந்த இல்மும் அல்லாஹ்வுக்கு உண்டு. இப்ப எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? ஜகாத்தின் மூலமாக நம்முடைய சமூகத்துடைய பிரச்சனைகள் பல கோணங்கள்ல அல்லாஹ் தீர்வாக கொடுக்கிறான். குர்ஆன்ங்கிறது வெறும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நூல் மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நூலும் கூட. சொல்யூஷன்ஸுக்கான புக்கு தான் குர்ஆன். நீங்க எந்த ப்ராப்ளம் என்ன எடுத்துட்டு வாங்க, அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். இப்ப முஸ்லிம் சமூகத்துல இந்த மாதிரி பொய் வழக்கில் மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகளுக்காக போராடுறாங்களோ அவர்கள் மீது அந்த சமயத்துல இருக்கக்கூடிய சில ஆட்சியாளர், எல்லா ஆட்சியாளர்களும் நான் சொல்லல, பெரும்பாலானவங்க நல்லவங்களா இருந்தாலும் ஆட்சியாளர்களே ஒரு சிலர், அமைச்சர்களே ஒரு சிலர், அல்லது காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர், அவங்க இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கு முன்னெடுப்பு எடுத்துடுறாங்க. பொய் வழக்குகள் பதியப்படுறதுக்கு காரணமா அமைஞ்சிடுறாங்க. பெரும்பாலான ஆட்சியாளர்கள் நல்லவங்களா இருக்கிறாங்க. பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகளும் கூட நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அவற்றில் உள்ள சிலர் முஸ்லிம்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி விடுறாங்க. இது யதார்த்தம். அவங்கள குறி வச்சு குற்றம் சாட்டுறதுக்காக நான் இதை சொல்லல. இது களத்தில் நடந்த யதார்த்தம். இந்த கேசுகளை படிக்கக்கூடிய யாருக்குமே தெரியும். அப்ப இந்த சூழல்ல அந்த குடும்பங்கள் பொருளாதார உதவி இல்லாமல் தடுமாறி போகின்றார்கள். தமிழ்நாட்டிலே சில ஊர்கள்ல இந்த மாதிரி பெற்றவர்கள் அல்லது கணவர்கள் பொய் வழக்கில் மாட்டிக்கொண்டு சிறையில் இருக்கிறாங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் சிறையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. தந்தை சிறையில் அல்லது கணவர் சிறையில். அப்ப அந்த வீட்டு பெண்களுடைய நிலைமை என்ன? பெண்களும் பிள்ளைகளும் மட்டும்தான் தனிச்சு இருப்பாங்க. பெண்களும் பிள்ளைகளும் தனிச்சு இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கான செலவை யார் பார்க்க போறாங்க? அந்த குடும்பம் கையேந்த ஆரம்பிக்கும். அந்த குடும்பங்களை நம்முடைய சமூகம் என்ன செஞ்சிருது? விவரம் இல்லாததன் காரணமாக பிச்சைக்காரர்கள் ஆக்கிடுறாங்க. அவங்களுடைய பெரிய செலவுகள் இல்ல, மாதாந்திர செலவுகள். அவங்க சாப்பிடுறதுக்கு, துணிமணி வாங்குறதுக்கு, வீட்டுடைய வாடகையை கொடுப்பதற்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட அவங்க கடன் வாங்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய பிள்ளைகள் என்ன விதமான பள்ளிக்கூடங்கள்ல படிப்பாங்க? கல்வியை தொடர முடியாத சிக்கல் அந்த பிள்ளைகளுக்கு உருவாகுது. நல்ல கல்வி கிடைத்தால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது நல்ல கல்வியோடு வந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக தலை தூக்கி நிற்கும், சுதந்திரமாக நிற்கும். ஆனால் அந்த கல்விக்கு கூட வாய்ப்பு இல்லாத சூழல் தான் அந்த குடும்பங்கள்ல இருக்கு. அப்ப என்ன ஆகுது? அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண் சிறைக்கு செல்லும் பொழுது அந்த குடும்பம் சீரழிந்து விடுகிறது. சில கொடுமையான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன? இப்படி குடும்பங்கள் வறுமையில் சிக்கி ஜமாத்தாக பள்ளிவாசலாக கையேந்தி அப்படியும் கூட வழக்குகளுக்கு
கொடுப்பதற்கு காசு இல்லை, வழக்குரைஞர்களுக்கு அட்வொகேட் கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஒரு சில நேரங்கள்ல வந்து வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லை, சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க காசு இல்லை என்று வரும்பொழுது ஒரு சில பெண்கள் விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இதுக்கு அந்த பெண்களை குறை சொல்ல முடியாது. அந்த பெண்களின் மீது, அந்த குடும்பங்களின் மீது அக்கறை எடுக்காத முஸ்லிம் ஜமாத்துகளின் மீதுதான் இது குற்றம். அவங்க உடல் இச்சையை தீர்க்கறதுக்காக அவங்க பாவத்துல போல, பசியை தீர்ப்பதற்காக, அவங்க பிள்ளைங்க பசியில் அழுவுறது அந்த அந்த பசியை தீர்க்கறதுக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுவோம், வெளியில பாத்திரங்கள் தூக்கி வீசப்படுது, கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல சில உரிமையாளர்கள் அந்த பெண்களை விபச்சாரத்துக்கு தள்ளிடுறாங்க. பல வீட்டு உரிமையாளர்கள் நல்ல விதமா கவனிச்சுக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சில இடங்கள்ல இது நடந்திருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய மானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கொடுத்து நம்மளை கண்ணியப்படுத்தினாங்களோ அந்த மானத்தை எடுப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக ஆகும். ஆனா இதெல்லாம் நடக்காமலேயே முஸ்லிம் சமூகம் தடுத்து இருக்க முடியும். இப்பவும் அந்த மாதிரி வழக்குகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இங்க அடிமைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பொய் வழக்குகள் மாட்டிக்கொண்ட கைதிகள் இருக்கிறார்கள். இந்த கைதிகள் என்று சொல்லும் பொழுது அநியாயம் செய்துவிட்டு சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை பத்தி நம்ம பேசல. நியாயமாக நடந்து கொண்டதன் காரணமாக பழி வாங்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது எதுவுமே செய்யாம பொய் வழக்கில் மாட்டிக்கொண்டு சிறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஜக்காத் உரியது. அவர்கள் ஜக்காத்துக்கு உரிமை உடையவர்கள். ஜக்காத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வருவது, அது பெயிலுக்கு ஜாமீனுக்கு கொடுக்கிற காசாக இருக்கட்டும், அவருடைய வழக்குரைஞர்களுக்கு கொடுக்கிற காசாக இருக்கட்டும், இந்த வழக்கு நடக்கும் காலம் எல்லாம் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கிற பணமாக இருக்கட்டும், இது அத்தனையிலுமே ஜக்காத் இருந்து போக வேண்டியது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி வழக்குல மாட்டிக்கிட்டவங்க யாரு என்பதை கூட முஸ்லிம் சமூகத்துல பலரும் அறிந்து கொள்வதில்லை. முஸ்லிம் சமூகத்திற்காக, முஸ்லிம் சமூகத்தினுடைய மானத்திற்காக போராடக்கூடிய சில மக்களும் கூட அந்த மாதிரி பொய் வழக்குல மாட்டி பல வருடங்கள் உள்ள இருக்கிறாங்க. அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அது குறைவு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தமிழ்நாட்டிலுமே அந்த மாதிரி வழக்குகள் இருக்கத்தான் செய்யுது. மகாராஷ்டிராலலாம் இந்த மாதிரி வழக்குகள் அதிகம். தங்களுடைய முழு வாழ்க்கையுமே தொலைத்தவர்கள் அங்கே அதிகம். இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. 25 வருஷம் உள்ள இருந்து 20 வருஷம் உள்ள இருந்து வெளியே வரும்போது என்ன வாழ்க்கை இருக்கும் அவங்க? உடல்நிலை கூட படும் மோசமாக பாதிக்கப்பட்டு வெளியே வரும். அப்ப இங்க ரிகாப் என்று சொல்லும் பொழுது அடிமைகளுக்கு எங்க ஜக்காத்து கொடுக்கிறது? நவீன காலத்துல அடிமைகள் இல்ல, நம்ம நாட்டுல அடிமைகள் இல்ல, நம்ம மாநிலத்து அடிமைகள் இல்ல. அதனால ரிகாபுங்கிற அந்த கோணத்துல நம்ம அடிமைகளை விடுதலை செய்வதற்கு என்று ஜக்காத்தை கொடுப்பது இங்க தேவையில்லை, ஏன்னா இங்க அது இல்லை அப்படின்னு நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இங்க இருக்கிறாங்க அடிமைகள் இல்லை என்றாலும் கைதிகள் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் சில மாநிலங்களில் மக்கள் அடிமைகளாக விற்கப்படுறாங்க. பெரும்பாலும் அதுல முஸ்லிம்கள் இல்லை, ஆனால் சில நேரங்கள் முஸ்லிம்களும் மாற்றுறாங்க. குறிப்பா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள். இது எனக்கு நல்ல பழக்கமுடையவங்க நேர்ல போய் பார்த்து என்னிடத்து சொன்ன விஷயம். அது பத்திரிகைகள்லயுமே 10 வருஷத்துக்கு முன்னாடியுமே கூட வந்துருது. ஆனால் இப்படி பொய் வழக்குல மாட்டி உள்ள இருக்கக்கூடிய கைதிகள்ங்கிறது இந்தியாவுல பல மாநிலங்கள்ல இருக்கு. அவங்க மேல அக்கறை கொண்டு, அவங்களுடைய குடும்பங்களின் மீது அக்கறை கொண்டு ஜக்காத்தினுடைய தொகையை அவங்களுக்கு கொடுக்கறதுல நம்ம கவனம் செலுத்தணும். எல்லா ஊருக்காரங்க இதுல கவனம் செலுத்தலைன்னா கூட எந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி பொய் வழக்குல மாட்டிட்டு இருக்கிறாங்களோ, எந்த பள்ளிவாசல் ஜமாத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பொய் வழக்குல மாட்டிட்டு இருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் அந்த ஊருக்காரங்க, அந்த பள்ளிவாசல் ஜமாத்துக்காரங்க அவங்களுடைய ஜக்காத்துகளை இந்த பொய் வழக்குல இருக்கிறவங்களை விடுவிக்கிறதுக்கு பயன்படுத்தும். ஏனென்றால் ஜக்காத்துக்கு தெளிவாக உரிமை உடையவர்கள் அந்த மக்கள், கைதிகளாக பொய் வழக்கில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பமே அதுக்கு உரியது தான் என்பதை ஞாபகத்துல வச்சு. சரி, இது 5வது வகை. 6வது வகை என்ன? அல்-காரிமூன்.
காரிமூன் அப்படின்னா என்ன? கடனில் இருப்பவர்கள். கடன்ல அப்படின்னா என்ன விதமான கடன்? கடன் சுமையால் அழுத்தப்படக்கூடியவர். சும்மா சிலருக்கு கடன் இருக்கும். ஒரு 6 மாசம் 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 சம்பளம் வாங்கினா அவங்களால கொடுத்து அடைச்சிட முடியும். 1 வருஷம் மாசம் மாசம் சம்பளம் வாங்கினா கொடுத்து அடைச்சிட முடியும். அவங்க எல்லாம் காரிமூன்ல வரமாட்டாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், பல முஸ்லிம் ஊர்கள்ல வீடு கட்டும் பொழுது, சொந்த வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க. கடன் வாங்குவாங்க. 3 வருஷத்துல, 5 வருஷத்துல அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து அடைச்சிருவாங்க. அவங்க எல்லாம் இந்த வாரிமூன் அப்படிங்கிறதுல பொதுவாக வரமாட்டாங்க. அபூர்வமான சில நேரங்கள்ல இக்கட்டான சூழல்கள்ல அவங்க மாட்டலாம். அந்த மாதிரி சூழல பத்தி பேசல. பொதுவாக கடன வாங்கி நம்ம இத செஞ்சு முடிச்சிடலாம். கடன் வாங்கி ஒரு கார் வாங்கி டாக்ஸியா விடலாம். கடன் வாங்கி வீடு கட்டி முடிச்சு 3 வருஷத்துல, 5 வருஷத்துல அடைச்சிரலாம். பெண்ணுடைய கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்ணலாம். இப்படியெல்லாம் நினைச்சு கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தி இங்க பேச்சு. கடன் வாங்குதல் முதல் விஷயம். கடன் வாங்குறது எது? ஹலாலான விஷயத்துக்கு அவங்க வாங்கி இருக்கணும். ஹராமான விஷயத்துக்கு வாங்கி இருக்கக்கூடாது. அந்த கடனும் ஹலாலானதாக இருக்கணும். உதாரணத்துக்கு வட்டி கடன் அப்படின்னு விரும்பி, தெரிஞ்சு, தானாவே போய் மாட்டுறதெல்லாம் இருக்குது. எனக்கு வட்டி கடன் இருக்குதுங்க. கடன்லேருந்து வெளிய வரணும். ஜகாத்த என்ட்ட குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக அதற்கு அனுமதி இல்ல. எது? வட்டி கடன்ல இருக்கிறவங்க குடுக்கறதுக்கு அனுமதி இல்ல. ஒரு சில சூழல்ல மட்டும் தான் அனுமதி இருக்கு. அப்போ இந்த வாரிமூன் கடனாளிகள், கடனில் இருப்பவர்கள், அவங்களுக்கு ஜகாத் உரியதா அப்படின்னா உரியது. யாருக்கு? அவங்க அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்குனவங்களா இருக்கணும். ஹலாலான விஷயங்களுக்கு கடன் வாங்குனதா இருக்கணும். லாட்டரி சீட் வாங்குறதுக்கு கடன் வாங்குனேன், சூதாடுறதுக்கு கடன் வாங்குனேன் அப்படின்லாம் வாங்குனா அதுக்கெல்லாம் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. அப்போ அவங்க ஹலாலான விஷயங்களுக்கு, முயற்சிகளுக்கு கடன் வாங்கி இருக்கணும். கடன திருப்பி அடைக்க முடியாத கஷ்டத்தில் அவங்க மாட்டியிருக்கணும். அந்த மாரி உரியவங்களுக்கு ஜகாத் உரிமை உடையது. அப்ப கடன்ல இருக்கிறவங்களுக்கு ஜகாத் குடுக்கலாமான்னா, தாராளமா குடுக்கலாம். கடன்ல இருக்கிறவங்க ஜகாத் கேட்கலாமான்னா, நிச்சயம் கேட்கலாம். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் என்ன மாதிரியான கடன்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம ஆசைப்பட்டு கடன வாங்கி, அதாவது நம்முடைய ஆசைகளை தீர்ப்பதற்காக கடன வாங்கிட்டு, எனக்கு வந்து கடன் சுமை இருக்குங்க அப்படின்லாம் நாளைக்கு வந்து நிக்கக்கூடாது. இப்ப சில பேர் டூர் போறதுக்கெல்லாம் வாங்குவாங்க. வேர்ல்ட் டூர் போறேன், யூரோப் டூர் போறேன், அ கத்தார்ல வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குது. இதுக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு போறவங்கலாம் உண்டு. மெட்ராஸ்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அதுக்கு வந்து ஸ்டேடியம்ல போய் வாங்கணும்னு கடன் வாங்கிட்டு போறவங்கலாம் உண்டு. இந்த கடன்லாம் இங்க வராது. ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்குறதெல்லாம் இதுல வராது. சில பேரு நிஜமான சூழல்களுக்கு வாங்கி இருப்பாங்க. இப்ப திடீர்னு வீட்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். சேர்த்த பிறகு டாக்டர் என்ன சொல்றாரு? அவசரமா சர்ஜரி செய்யணும். ரூ. 5,00,000 ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கையில காசு இல்ல. இப்ப இந்த சூழல்ல கடன் வாங்கி இருப்பாங்க. இந்த கடனை உடனடியாக அடைப்பதற்குரிய அந்த சக்தி அவங்களுக்கு இருக்காது. நீண்ட காலத்திலயுமே கூட அதை அடைப்பதற்குரிய சக்தி அவங்களுக்கு இருக்காது. இப்ப இந்த 5,00,000 கடன் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு 3 வருஷமாவது, 4 வருஷமாவது, 5 வருஷமாவது கடன அடைக்கவே முடியாது. அப்ப என்ன நடக்கும்? யார்கிட்ட கடன் வாங்குறாங்களோ, அவங்க முகத்த பார்க்கறதுக்கு கூட வெட்கப்பட்டுக்கிட்டு இவங்க வேற வழியா போவாங்க. கடன் குடுத்தவங்களுக்கும் கோவம் வரும். இந்த மாரி இக்கட்டான சூழல்ல இருக்கக்கூடியவர்கள், கடனை அவர்களால் அப்பொழுது அடைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் காலம் போனாலும் அடைக்க முடியாது. அப்படிங்கிற இக்கட்டுல இருக்கிறவங்க, தாராளமாக ஜக்காத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா கடன் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் ஒரு மனிதனை பொய் சொல்ல தூண்டும். ஆனா கடன உடனே அடைக்க முடியாத சூழல் என்று வரும்போது, கடன் குடுத்தவங்க கிட்ட அந்த நேரத்து அவசரத்துக்கு ஒரு 3 மாசத்துல குடுத்துடுறேன், 6 மாசத்துல குடுத்துடுறேன் என்று வாக்குறுதி குடுப்பாங்க. அவங்க எவ்வளோ சின்சியரா முயற்சி செஞ்சாலும் கூட 6 மாசத்துல குடுக்க முடியாது. அப்ப அவங்க பேசுறது பொய் என்றாகும். அந்த மாரி இக்கட்டான சூழல் இருக்கிறவங்களுக்கு ஜகாத் உரிமை உடையது. சரி, பேங்க் லோன் இருக்கு. வட்டிக்கான வட்டி கடன் இது. பேங்க் லோன் இல்ல. வட்டி கடைக்காரங்கள்ட்ட போய் கடன் வாங்கிட்டாங்க. சில நேரங்கள் அது நடக்கும். இப்ப மெடிக்கல் செலவுகளுக்கு, அவசர செலவு, கடன் குடுக்கறதுக்கு யாருமே இல்ல. முஸ்லிம்கிட்ட பலர்ட்டயும் கேட்கிறோம். சிலர் குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த நேரத்துல அவங்கள்ட்டயுமே காசு இல்ல. மெடிக்கல் செலவெல்லாம் பொறுமையா வச்சுக்க முடியாது. டாக்டர் வந்து நாளைக்கு சர்ஜரி பண்ணணும். அவசர அவசரமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காச கட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த காசுக்கு என்ன செய்வாங்க? சில பேர் அவசரமா வட்டி கடையில போய் காசு வாங்கிட்டு வருவாங்க. நகை அடகுக்கு வாங்கிட்டு வருவாங்க. வைக்கிறதுக்கு நகை கூட இல்லன்னா பத்திரம் எழுதி குடுத்து வாங்கிட்டு வருவாங்க. கடன் வாங்கிட்டு வருவாங்க. இவங்க வட்டி கடன் கட்ட வேண்டியிருக்கும். சில பேர் அந்த அளவுக்கு அவசரம் இருக்காது. ஆனா கடன் குடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சிலருடைய குடும்பங்கள்ல வசதியானவங்க இருப்பாங்க.
அவங்க சொந்தக்காரங்களே வந்து கடன் கொடுத்துருவாங்க, வட்டி இல்லாத கடன் கிடைச்சிடும். ஆனா சில குடும்பங்கள் இருக்கும், அவங்க குடும்பங்கள்ல எல்லாருமே வந்து ஏழைகளாகவோ அல்லது லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்ற லெவல்லயே இருப்பாங்க. நடுத்தர வர்க்கம், அதிலேயே இன்னும் வசதி குறைவானவங்க அப்படின்னு இருப்பாங்க. இவங்கள்ட்ட பெரிய அளவு பணமெல்லாம் இருக்காது. சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து காசு போட்டாலும் கூட பெரிய தொகையெல்லாம் ஒண்ணும் வந்து வராது. அந்த சூழல்ல என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கிய தேவை இருக்கு. பேங்க்ல லோன் போட்டு தான் எடுப்பாங்க. அதுவும் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல பார்க்கிறோம். குறிப்பாக நகரங்கள்ல வசிக்கக்கூடியவங்கள பார்க்கிறோம். சின்ன ஊர்கள்ல வசிக்கக்கூடியவங்கள சுத்தி சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா பெரிய ஊர்கள்ல ஒரு மெட்ராஸ்ல போய் வசிக்கிறாங்க. அங்கே சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க. மெட்ராஸினுடைய வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவும் அங்கே அதிகம். பெருநகரங்கள்ல செலவு அதிகம். அந்த மாரி ஊர்கள்ல பெரிய செலவுகள் வருது. உதாரணத்துக்கு பிள்ளைங்க படிப்புக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு. ஆனா இவ்வளோ கட்ட சொல்றாங்க அப்படின்னு வரும். அது கூட அவங்களால கட்ட முடியாது. அப்ப பேங்க் லோன் எடுத்து தான் பிள்ளைங்கள படிக்க வைப்பாங்க. அதேபோல சில நேரங்கள்ல பெண்ணுக்கு கல்யாணம், நல்ல குடும்பத்தேன்னு வரும். கல்யாணம் அமைஞ்சிரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து காசு வராது. அப்ப என்ன செய்வாங்க? பேங்க்ல லோன் போட்டு எடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் முஸ்லிம் குடும்பங்கள்லயுமே இன்னைக்கு நடக்குது. ஏனென்றால் இங்க திருமணங்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்த மாரி செலவு குறைவாலாம் இன்னைக்கு நடக்கிறது இல்ல. பெண் பிள்ளையை பெத்துட்டாலே இன்றைக்கு முஸ்லிம் ஆண்களும் கூட பயப்படுறாங்க. முஸ்லிம் தகப்பன்களுமே பயப்படுற சூழல் தான் வந்துருச்சு. பெண் பிள்ளை இருக்கு. இந்த பெண் பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கணும். இதுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போங்க அப்படின்னு மனைவிகள் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா, இத்தனை பவுனாவது குறைஞ்சபட்சம் போடணும் அப்படின்றது. இல்ல என் பிள்ளைய வந்து மார்க்கத்தின் அடிப்படையில செலவில்லாம ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முன் வருவார் அப்படின்னு பெண்களை பெற்றவங்க சொன்னாலும் கூட, அப்ப இன்னொரு கேள்வி வருது. சரி அவரு வந்து செலவில்லாம கல்யாணம் பண்ணிக்க முன் வரார். பட் உங்க பொண்ணுக்கு நீங்க எதுவுமே போடாமலா அனுப்ப போறீங்க? சும்மா கழுத்துல ஒண்ணு, கையில ஒண்ணுக்கு அந்த மாதிரி காதுல ஒண்ணு அப்படியாவது போட்டு அனுப்ப மாட்டீங்களா? ஒரு 10 பவுன் கூட போட மாட்டீங்களா? அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்கலாம் கூப்பிட மாட்டீங்களா? அப்படின்றாங்க. அதுக்கே வந்து 3, 4 லட்சம் செலவு. பெண்ணு கல்யாணத்துக்குரிய வயசுக்கு வந்துடுறாங்க. ஆனா, கல்யாண செலவுக்கு கையில காசு எதுவும் இல்ல. சில பேர் காசு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. காசு சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு பெரிய செலவு வந்துரும். யாருக்கா உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த காசெல்லாம் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சிருந்த காசெல்லாம், உடம்பு சரியில்லாதவங்க செலவு பண்ண வேண்டியதாயிடும். மகளுடைய கல்யாணத்துக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. தகப்பனாருக்கே உடம்பு சரியில்லாம போயிடும். மகள் கல்யாணத்துக்கு அவர் எடுத்து வச்சிருந்த காசையே எடுத்து, அவருக்கு மருத்துவ செலவு பண்ண வேண்டியதா போயிடும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் 2 வாரம் தங்கிட்டு வந்தா, குறைஞ்சபட்சம் 5 லட்சம் போச்சு. பெரிய வியாதி எதுவும் இருந்துச்சு அப்படி. அப்ப கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச காசு இல்லாமல் போகும். அப்ப என்ன செய்வாங்க? பேங்க்ல லோன் போட்டு வாங்குறாங்க. வட்டி கடன் போட்டு வாங்குறாங்க. இப்ப பேங்க் லோன் அல்லது வெளியில கூட லோன் 2மே வட்டி கடன். வட்டி கடன்கள்ல மாட்டிக்கொண்டவங்களுக்கு இந்த வாரிமூன் கடனில் இருப்பவர்கள் அப்படிங்கிற அந்த கோணத்தில் இருந்து ஜக்காத்தை கொடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2 நிபந்தனைகள் இருக்குது. என்ன? 1 அவங்க விரும்பி வட்டி கடனுக்கு போகி இருக்கக்கூடாது. இது முதல் நிபந்தனை. ஒரு இக்கட்டான சூழல். கட்டாயத்தின் பேர்ல வேற வழி இல்லாம தான் அவங்க வட்டி கடனுக்கு போயிருக்காங்க. 2வது அதையுமே வந்து அவங்க வு கடன் வாங்குன பிறகும் கூட வெறுக்கத்தான் செய்யும். எவ்வளவு சீக்கிரம் அத விட்டு வெளிய வர முடியுமோ, அத விட்டு வெளிய வந்துரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படணும். அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அப்போ வட்டி கடன் வாங்க போகும்போதுமே அவங்க அத விரும்பி வாங்கியிருக்க கூடாது. வாங்குன பிறகும் கூட அதை சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிற நியத்து இருக்கணும். அந்த கடனை அவங்க வெறுக்கணும். அல்லாஹ் கிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் நான் இது விரும்பி செய்யல. வேற வழி இல்லாம தான் செஞ்சுட்டேன். இத சீக்கிரம் அடைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வை நோக்கி திரும்பணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே கொடுக்கலாம். ஏனென்றால், இது வந்து முஸ்லிம் பெரும்பான்மை நாடு அல்ல. இங்க முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாக ஒருங்கிணைஞ்செல்லாம் இல்ல. முஸ்லிம்களுடைய செல்வத்தெல்லாம் போட்டு, நம்ம பைத்துல் ஜக்காத், பைத்துல் மால்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோமா அப்படின்னா இல்ல. அப்போ முஸ்லிம்கள்ல யாருக்கும் அவசரமாக பண தேவை இருக்கு அப்படின்னா, அத பூர்த்தி செய்யறதுக்கான மாற்று ஏற்பாடுகள் நம்மள்ட்ட கிடையாது. இந்த சூழல்ல வட்டியில போய் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். முந்தைய காலங்கள்லயாவது சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து காசு போட்டு பார்த்துக்குவாங்க. ஆனா இன்றைய சூழல்ல அந்த கட்டமைப்பும் கூட பல ஊர்கள்ல சிதறி போயிடுச்சு. சொந்தக்காரங்க முன்ன மாரி பார்க்கறது இல்ல. சொந்தக்காரங்க ஒற்றுமையாவே இருக்கிறது இல்ல. ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் ஓடி வந்து காசு போட்டுருவாங்க அப்படின்லாம் இன்னைக்கு இல்ல. அப்போ எல்லா மக்களையும் போல, முஸ்லிம் அல்லாத மக்களைப் போல முஸ்லிம்களுமே
பொதுவாக போய் தான் கடன் வாங்கணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழல் உருவாகி இருக்குது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பேங்க் லோன் வாங்கினவங்களுக்கு ஜக்காத்திலிருந்து எடுத்து கொடுத்து அவங்களுடைய கடனை லோனை அடைக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னா இந்த நிபந்தனைகளை ஞாபகம் வச்சுங்க. அவங்க விரும்பி அந்த லோனை வாங்கியிருக்க கூடாது. முதல் விஷயம் ஹலாலான விஷயத்துக்கு வாங்கி இருக்கணும், ஹராமான விஷயத்துக்கு வாங்கி இருக்க கூடாது. ரெண்டாவது தேவைக்கு தான் வாங்கி இருக்கணும், சும்மா ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக எல்லாம் வாங்கியிருக்க கூடாது. மூணாவது ஒரு இக்கட்டான சூழல்ல தான் அவங்க வாங்கி இருக்கணும். கட்டாயம்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற சூழல்ல அவங்களா போய் வட்டி கடனை வாங்கியிருக்க கூடாது. அப்ப ஹலாலானதா இருக்கணும், தேவைக்குள்ளதா இருக்கணும், அவசியமானதா இருக்கும். சில பொருட்கள் தேவையா இருக்கும், ஆனா பல்ல கடிச்சு சும்மா இருந்துடலாம். ஆனா மருத்துவ செலவுங்கிறது சும்மா இருக்க முடியாது, அது அவசியம். அப்போ அந்த மாதிரி அவசியத்துக்கு போறதா இருக்கும். அப்பயுமே மனசுல வெறுப்போட தான் போயிருக்கிறாங்க, அதையுமே அவங்க வந்து இன்றைக்கு வருத்தப்படத்தான் செய்யறாங்கன்னா அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு வட்டி கடனாக இருந்தாலும் கூட அடைக்கிறதற்கு ஜக்காத்துடைய பணத்திலிருந்து எடுத்து கொடுப்பது கூடும். இதுதான் அறிஞர்களுடைய தீர்வு. சரி, அப்ப 6வது வகை முடிஞ்சிச்சு. 5வது வகை அர்-ரிகாப், அடிமை தலையில் இருப்பவர்கள். இதுல கைதிகளும் உள்ளடக்கம். அப்பாவி கைதிகள், பொதுவாக முஸ்லிம் கைதிகள் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது 6வது அல்-காரிமூன், கடனில் இருப்பவர்கள், கடனில் மூழ்கி இருப்பவர்கள். ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா அது அவங்க ஜக்காத்தை கொண்டு கடனை அடைச்சிட்டு கடனிலிருந்து வெளியே வரணும். சில பேர் பார்க்கலாம், வட்டி கடன்லாம் வாங்கி இருப்பாங்க, வட்டி கட்டுறதுக்கே அவங்க சம்பாத்தியம் போயிடும், அசலை அவங்க கட்டவே முடியாது. 10 வருஷம் ஆகும், அசலே மூழ்கி போகும், ஏலம் விட்டு அந்த நகையே போயிடும் அல்லது அந்த சொத்தே போயிடும் அப்படின்லாம் இருக்கும். இப்ப இவங்களுக்கு நம்ம வந்து அசல் வட்டி ரெண்டுத்தையுமே ஒண்ணா கொடுத்து கடனை அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க மாத சம்பளமே அவங்களுக்கு அதுக்கு பிறகு போதுமானதா இருக்கும். வட்டி கொடுக்கறது நிறுத்தினாலே மாசத்துல பெரிய தொகை அவங்க கையில நிற்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி சூழல்களை நாம சரியாக ஆராய்ந்து முடிவெடுக்கணும். யாரா வர்றாங்க, எனக்கு கடன் இருக்குங்க, வட்டி கடன் தான், சரி பரவாயில்ல ஜக்காத் கொடுத்துடலாம் அப்படின்லாம் முடிவெடுத்துறாதீங்க. அவங்க எந்த சூழல்ல இதை வாங்கினாங்கன்னு பாருங்க, அவங்க அதை வெறுக்கிறாங்களா அப்படிங்கறத பாருங்க. அவங்க இக்கட்டான சூழலை தான் வாங்கி இருக்கிறாங்க, அவங்க அதை வெறுக்கத்தான் செய்யறாங்கன்னா அப்போ வட்டி கடன்ல இருக்கிறவங்களுக்கு ஜக்காத்தினுடைய பணத்தை கொடுக்கலாம். அந்த சமயத்துல தான் அவங்க அதுக்கு உரிமையுடையவர் ஆகும். சரி, இது 6வது வகை. 7வது வகை இருக்கு, ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபீல் அப்படின்னா வழி, சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய வழி, ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய வழியில் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக ஃபீ சபீலில்லாஹ் என்று வரும்போது அல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் அதிகபட்ச முயற்சியை செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஜிஹாத் அப்படின்னா என்ன? ஜிஹாதுங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியான பொருள் ஒருவராலான அதிகபட்ச முயற்சி, டு ஸ்ட்ரைவ் ஒன்ஸ் அட்மோஸ்ட். இதுதான் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இது மொழி ரீதியாக அர்த்தம். மார்க்க சட்ட ரீதியாக ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக போரிடுதல் அல்லது முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக போரிடுதல் அப்படிங்கிறது வரும். பல நேரங்கள்ல இதற்கு கிதால் அப்படிங்கிற அர்த்தம் வரும். கிதால் அப்படின்னா என்ன? போர் புரிதல். ஜிஹாதுங்கிற வார்த்தைக்கு போர்னு அர்த்தம் இல்ல, ஜிஹாதுங்கிற வார்த்தைக்கு அதிகபட்ச முயற்சி செய்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அதுல போரும் கூட வரும். போருக்கு கிதால் என்ற வார்த்தை நம்ம குர்ஆன் சொன்னாலும் அதிகமா பார்க்கணும். அப்ப கிதால் இல்லாத ஜிஹாதும் உண்டு, போர் இல்லாத ஜிஹாதும். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிஹாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னு தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஃபீ சபீலில்லாஹ் என்று வரும் பொழுது கிதால் இல்லாத முயற்சிகளும் இதுல வரும். குறிப்பாக முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய நாடுகளில் அங்கே வந்து போர் புரியறதுக்கெல்லாம் வந்து மார்க்கத்தின் அடிப்படையிலேயே நமக்கு அனுமதி கிடையாது. இப்ப இந்திய சூழல் இருக்கு, இப்ப இங்க வந்து ஜிஹாத் செய்யறதுக்கு போர் செய்யறதுக்கு அனுமதி இருக்குதானா? இல்லை, மார்க்க ரீதியாக அனுமதி இல்லை. இந்த சட்டங்களை சரியாக படிக்காதவர்கள், சில கூட்டங்கள், சில இயக்கங்கள் என்ன செய்யறாங்க, இங்கேயே ஜிஹாத் அப்படின்றலாம் பேசுறாங்க, ஆனா அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த சட்டங்கள், ஜிஹாதுடைய சட்டங்களை விரிவாக ஆழமாக படிச்சீங்க அப்படின்னா தெரியும், முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஜிஹாதுக்கு அனுமதி இல்லை.
எதுக்கு அனுமதி இருக்கு? முஸ்லிம்கள் தாக்கப்பட்டால் உயிர் இழப்பு வந்துடும், பொருள் இழப்பு வந்துடும்னா அந்த நேரத்துல தற்காப்பு செய்து கொள்வதற்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அது எல்லா நாடுகள்லயும் இருக்கு, எல்லா சட்டங்கள்லயுமே இருக்கு. அதை பத்தி இங்க பேச்சு இல்லை. ஆனால் ஃபீஸபிலில்லா என்று வரும்போது நம்ம நாட்டு சூழல், முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருக்கக்கூடிய சூழல்ல ஃபீஸபிலில்லாங்கிறது எதை குறிக்கும்? தாவாவை குறிக்கும். தாவாங்கிறது எது? முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாமிய சொல்லி அவங்களை இஸ்லாமிய நோக்கி கூப்பிடுறது மட்டும்தான் தாவாவா? இல்ல முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே போய் அந்த மக்களை நீங்க ஷிர்கை விட்டு தௌஹீதுக்கு வாங்க, பித்ஆவை விட்டு சுன்னாவுக்கு வாங்க, மார்க்கத்தை அன்றாட வாழ்க்கையில் நிலைநாட்டுங்க, அதற்குரிய கட்டமைப்புகளை இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்குங்க, நிறுவனங்களை உருவாக்குங்க என்று சொல்றதும் தாவாவா? அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தாவாத். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு என்று அழைப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா அது தாவா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கிறாங்கன்னா அது தாவா தான். அப்போ முஸ்லிம் அல்லாத மக்களை இஸ்லாமை நோக்கி அழைக்கிறதும் தாவா தான். முஸ்லிம்களையே சுன்னாவின் பக்கம் அழைக்கிறதும் தாவா தான். அப்ப தாவா சென்டர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாமா என்ற கேள்வி வருது. கொடுக்கலாம், அறிஞருடைய தீர்ப்பு. நம்முடைய நவீன காலத்து அறிஞர்களுடைய தீர்ப்புல இந்த ஃபீஸபிலில்லாஹ் என்ற அந்த வகைப்படி தாவா சென்டர்களுக்கு, தாவா மையங்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாமானா கொடுக்கலாம். ஆனால் அங்கே தாவா சரியா நடக்குதா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அவங்க சரியான தாவாவில் இருக்கிறாங்களா? யாருக்கு வேணா தூக்கி தாவான்ற பேர்ல வரவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கறது இல்லை. அவங்க சுன்னாவை அறிந்தவர்களா, சுன்னாவின் படி, நபி வழியின் படி நடக்கக்கூடியவர்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில தாவா செய்யறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட சரியா செய்யறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப யார் தாவா செஞ்சாலும் அது நபி வழியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தாவாவா, அழைப்பு பணியா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். ஆம், அது நபி வழியில் நடக்கக்கூடிய அழைப்பு பணிதான். கல்வி அடிப்படையில அவங்க அதை செய்யறாங்க. தன்னுடைய சொந்த கற்பனைகளின் அடிப்படையில, சொந்த வழிமுறைகளின் அடிப்படையில எல்லாம் அவங்க செய்யல. மாறாக நபி வழியின் அடிப்படையில கல்வியை முறையாக கற்றுக்கொண்டே தாவா செய்யறாங்க அப்படின்னா, அப்ப அந்த தாவா மையங்களுக்கு, அந்த தாவா அமைப்புகளுக்கு இந்த ஃபீஸபிலில்லாஹ் என்ற வகையின் மூலமாக ஜகாத் உரியது. அப்போ தாவா சென்டர் நடத்துறவங்க ஜகாத் வாங்கலாமா ஃபீஸபிலில்லாஹ் அப்படிங்கிற கோணத்துலன்னா, உங்களுக்கு இதுதான் வருமானம், வேற வழி கிடையாது அப்படின்னா வாங்கலாம். அதாவது இதுதான் வருமானம்னு எதை சொல்றேன் அப்படின்னா, சில பேர் அவங்களுக்கு வேறொரு வழியில வருமானம் இருக்கும். அவங்களுக்கு வியாபாரங்கள் இருக்கலாம், சொத்துகள் இருக்கலாம், இல்ல அவங்க ஒரு கம்பெனில நல்ல வேலையில கூட இருக்கலாம். பகுதி நேரமாக தாவா செய்வாங்க. அப்ப அவங்களுடைய தாவா செலவுகளுக்கு அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க கூட இருக்கிறவங்க சேர்த்து காசு போடுறது அதுவே போதுமானதா இருக்கும். அந்த இடங்கள்ல இங்க ஃபீஸபிலில்லான்றதை வச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. சிலர் எப்படின்னா முழு நேரமா தாவால இருப்பாங்க. இப்ப அவங்க இதுக்கு கூடுதல் உரிமை உடையவங்களாக இருப்பாங்க. இது அந்த நபர்கள். சரி, தாவா மையங்கள், தாவா சென்டர்ஸ் இருக்கு. இப்ப இங்க நபர்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்ல. இப்ப தாயிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாசத்துக்கு நம்ம ஒரு சம்பளம் கொடுக்குறோம். மாசம் 30,000 35,000 கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். மிக குறைவான அமைப்புல தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்குறோம், நம்மளும் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்க. இப்போ இது மட்டும் தான் தாவா சென்டருக்கான செலவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தாவா சென்டருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு. தாவா சென்டருக்கு கம்ப்யூட்டர்கள் இன்னைக்கு தேவைப்படுது. ரெக்கார்டிங் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது. அதை எடிட் பண்றதுக்கான சாஃப்ட்வேர்கள் தேவைப்படுது. இது எல்லாமே ஃபீஸபிலில்லாஹ் வழியில எடுக்கலாமானா எடுக்க முடியும். இன்றைய அறிஞர்கள் பலரும் அதுக்கான ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாக பள்ளிவாசல்களுக்கு இந்த ஃபீஸபிலில்லாஹ் வகையிலிருந்து பணத்தை எடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் கட்டுறதுக்கான வருமானத்தை தனியா தான் எடுக்கணும். ஆனால் சில நேரங்களில், சில அபூர்வமான நேரங்கள், இது வழக்கம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுக்கிட்டு ஜக்காத் பள்ளிவாசல் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துறாதீங்க. ஆனா சில அபூர்வமான நேரங்கள்ல சில பள்ளிவாசல் இதற்கு தகுதியுடையதாக மாறும். சில பள்ளிவாசல் மட்டும். எந்த மாதிரி பள்ளிவாசல்கள்? ஒரு பகுதியில தாவா நடக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசலே தாவா மையமாக இயங்கும் அப்படின்னா அந்த மாதிரி பள்ளிவாசல்கள் இந்த ஃபீஸபிலில்லாஹ் வகையில ஜக்காத்துக்கு தகுதி உடையவனா மாறும்.
ஆனா இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு இடத்துல முஸ்லீமுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களே கட்டிட முடியும். அல்லது பல ஊர்கள்ல போய் வசூலிச்சு கட்டிட முடியும். இதுக்கு ஜக்காத் பணத்தை எடுக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அந்த இடத்துல தாவா செய்யறதுக்கு தான் போறாங்க. பள்ளிவாசல் தான் அங்கே தாவா மையமாக இயங்க போகுது. ஏன்னா மக்கள் இஸ்லாமுக்கு வர்றாங்க, அல்லது மக்களுக்கு இஸ்லாமை சொல்லணும். அப்ப அவங்க பள்ளிவாசலுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சொல்லணும். அந்த மாதிரி இடங்கள்ல முஸ்லிம்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி அந்த பள்ளிவாசலை மையமாக வச்சு தாவா செய்யறது, அல்லது இந்த இடத்துல தௌஹீதை சொல்றதுக்கு இல்ல, அந்த மாதிரி சூழல்ல பண்றதுன்னா அந்த நேரங்கள்ல மட்டும் தான் அது வரும். இது உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. இதை தகுதியான மார்க்க அறிஞர்கள்ட்ட கொண்டு போகணும். அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தெல்லாம் இதுக்கு ஃபத்வா கொடுத்துடக்கூடாது. நேர்ல போய் அந்த இடத்தை பார்த்து, அதை சுற்றி உள்ள இடங்களை பார்த்து, அங்குள்ள மனிதர்களோட பேசி, அதற்கு பிறகுதான் முடிவெடுக்கும். அதனால பொதுவாக பள்ளிவாசலுக்கு ஜக்காத் இல்லை. ஆனால் தாவா மையங்கள் பள்ளிவாசல்களாகவும் செயல்படும். அந்த மாதிரி இடங்கள்ல உண்மையான தேவை இருந்தால் அங்கே கொடுக்க முடியும். ஷேக் அப்துல்லா இப்னு ஜிப்ரீன் போன்ற பெரும் அறிஞர்கள் இந்த விஷயத்துக்கு ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. சரி, கட்சிகள் அமைப்புகள்லாம் கேக்குறாங்க, முஸ்லிம் சமூகத்தை சார்ந்து அல்லது முஸ்லிம் சமூகத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட அமைப்புகள், கட்சிகள் இருக்கின்றன. இவங்க என்ன சொல்றாங்க, சமுதாயத்துக்காக தாங்க நாங்க இயங்குறோம், உங்க சக்காத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த 8 வகைக்குள்ள வருவாங்களா? குறிப்பாக 7வது வகையான ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் என்பதற்குள்ள வருவாங்களா அப்படின்னா பொதுவாக இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நேரடியான ஃபீ ஸபீலில்லாஹ் செயல்பாடு அல்ல. என்ன ஃபீ ஸபீலில்லாஹ் அப்படின்னு வரும் பொழுது அது ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் அதிகபட்ச முயற்சி செய்தல். பெரும்பாலான முஸ்லிம் சமூகத்து கட்சிகள் அல்லது முஸ்லிம் சமூகத்தின் உருவான சமூக இயக்கங்கள் அவங்க அல்லாஹ்வுடைய வழியில இயங்குறதுங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இதுக்கு உரிமை உடையவர்கள் என்று பொதுவாக கேட்க முடியாது. அதனால நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கலாம், வெவ்வேறு முஸ்லிம் சமூக அமைப்புகள் இருக்கின்றன, முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன, முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இப்ப இவங்கெல்லாம் ஜக்காத்தை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவான ஒரு பதில், குறிப்பான பதில் இல்ல, பொதுவான ஒரு பதில், இவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்காதீங்க. பொதுவான சூழ்நிலையில் இவங்க ஜக்காத்துக்கு தகுதி உடையவர்கள் அல்ல. இவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஏன்னா இவங்க தான் சொல்லிக்கிறாங்க இவங்க செய்யறது ஃபீ ஸபீலில்லாஹ் அப்படின்ட்டு. உண்மையில ஃபீ ஸபீலில்லாஹ் என்று இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பா தாவா இருக்குது. தாவா தான் இங்க ஃபீ ஸபீலில்லாஹ். யார் தாவால இருக்கிறாங்களோ அவங்க தான் ஃபீ ஸபீலில்லாஹ்ல இருக்கிறாங்க. இல்ல நாங்க முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனா பல நேரங்கள்ல நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம், விரிவாக பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிறேன்னு இவங்க சொல்றதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். பல நேரங்கள்ல இந்த அமைப்புகள், இயக்கங்களுடைய செயல்பாடுகளை ஒரு முஸ்லிம் எதிர்த்தால் அந்த முஸ்லிமையை இவங்க அடிக்கத்தான் செய்யறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல உள்ள பிரபலமான ஒரு முஸ்லிம் அமைப்பு, அரசியல் அமைப்பு, இவங்கள கண்டிச்சு பேசும் பொழுது அவங்க எனக்கே மிரட்டல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. உங்களை எல்லாம் ஒரு நாள் தூக்கிடுவோம் அப்படின்லாம் மிரட்டல் கொடுத்திருக்கிறாங்க. 40-50 பேர் சேர்ந்து அடிக்கலாம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு அமைப்பு அல்ல. தமிழ்நாட்டுல பெரிய எண்ணிக்கையில அந்த தொண்டர்களை வைத்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் இதை செஞ்சிருக்குது, அரசியல் இயக்கமும் செஞ்சிருக்குது. நாங்க மார்க்க இயக்கம், தௌஹீத சொல்றோம்னு சொல்லிக்கிட்டு இயக்கமும் செஞ்சிருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இதை நானே தனிப்பட்ட ரீதியாக பர்சனலா நேர்ல பார்த்திருக்கிறேன். வெவ்வேறு தாயிகள் இது மாதிரி விஷயங்களை சந்திச்சதை நான் அவங்கள்ட்ட இருந்து கேள்விப்பட்டும் இருக்கேன். அப்ப இவங்க எல்லாம் உண்மையில ஃபீ ஸபீலில்லாஹ் அப்படின்னு செய்யறாங்களா அப்படின்னா இல்லை. அப்ப இதெல்லாம் ஃபீ ஸபீலில்லாஹ்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத செயல்பாடுகள் அப்படின்னு தான் சொல்லலாம். நபி வழி அடிப்படையிலான செயல்பாடுகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல
சிறுபான்மை சூழல்ல மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய சில முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ முஸ்லிம் அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் அது குறிப்பாக அரசியல்ல ஈடுபடக்கூடிய அரசியல் இயக்கங்கள், கட்சிகள், அவைகள் ஜக்காத்தை கேட்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான நேரங்களில் அவங்க ஜக்காத்துக்கு உரியவர்களாக ஆக மாட்டார்கள். சில குறிப்பான நேரங்கள் ஆகலாம். அது என்ன குறிப்பான நேரம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சிறைவாசிகள் விடுதலை, அப்பாவி சிறைவாசிகள் விடுதலை. அப்பாவி சிறைவாசிகள் தான். தானா பிரச்சனை பண்ணிட்டு சிறைக்கு போனவங்கள பத்தி எல்லாம் நம்ம பேசல. அப்பாவி சிறைவாசிகள் விடுதலை என்ற கோணத்துல வர்றாங்கன்னா, அப்பதான் கொடுக்கும். அப்போ அது எந்த எந்த வகையில வருது? ஃபீ சபீலில்லாஹ் அப்ப வராது. அது எந்த வகையில வரும்? ரிகாப் அதுலதான் வரும். அடிமைகள் அல்லது வந்து கைதிகளாக இருப்பவர்களை மீட்கிறது அந்த கோணத்துக்கு போயிடும். அது ஃபீ சபீலில்லாஹ்ல வராது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், கட்சிகள் ஜக்காத்த கேட்கறாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. அவங்களுக்கு சதக்கா கொடுங்க. அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம். இல்லன்னு சொல்லல. ஆனா ஜக்காத்துடைய 8 வகைகள் குறிப்பாக 7வது வகையான ஃபீ சபீலில்லாஹ்ல இங்க இருக்கக்கூடிய குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கான தகுதி இருக்குதா அப்படின்னா பொதுவாக இல்ல. இல்ல நாங்க சில நல்ல விஷயங்களை செய்றோம். உண்மையில அது நல்ல விஷயங்களா இருக்கலாம். ஆனா ஜக்காத்துக்குரிய விஷயமாக அது இருக்காது. அப்ப ஜக்காத்துங்கிறது அல்லாஹ் நமக்கு 8 விஷயங்கள் 8 வகையினரை பட்டியலிட்டு கொடுக்கும் பொழுது அப்ப இது வந்து குறிப்பாக்கப்படுது. பொதுவாக்கப்படல அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கணும். ஜக்காத் வந்து தகுதி உடையவங்களை பார்த்து நீங்களா கொடுத்துருங்க என்று அல்லாஹ் சொன்னால் யாருக்கு வேணா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி அல்லாஹ் சொல்லல. 8 வகையினரை அல்லாஹ் பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க பொதுவாக சொல்லப்படல. குறிப்பாகத்தான் சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு வகையினரும் குறிப்பானவர்கள். அதிலும் குறிப்பா இந்த 5ல இருந்து 8வது வகை உள்ள இந்த 4 வகையினர் வந்து குறிப்பா இந்த விஷயத்துக்கு தான் அப்படின்னு வந்துருது. மத்த 3 பாருங்க. ரிகாப் அடிமைகள் அல்லது கைதிகள். வாரிமூன் கடலில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க இப்னு சபீல் பயணத்தில் இருந்து அதுல வந்து பணத்தேவை உடையவர்கள் ஆனவர்கள். இவையெல்லாம் குறிப்பிட்ட விஷயங்களை தான் சொல்லுது. அப்ப ஃபீ சபீலில்லாஹ் மட்டும் பொதுவாக இருக்குமா அப்படின்னா இல்ல. இதுவும் குறிப்பிட்ட விஷயம் தான். அப்போ அவங்கவங்க வசிக்கக்கூடிய நிலப்பகுதியில எது ஃபீ சபீலில்லாஹ் ஆக இருக்குதோ அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். குறிப்பாக தாவா அதுதான் இங்க ஃபீ சபீலில்லாஹ். இப்போ முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்வா இல்லையா அப்படின்னா பாதுகாக்கிறதுக்கான முயற்சிங்கிற பேர்ல ரவுடி கூட்டங்களை வளர்க்கக்கூடிய இயக்கங்கள் இங்க உண்டு. வெளிப்படையாவே சொல்றேன். அப்படி இயக்கங்களை வளர்த்துக்கிட்டு கூட்டங்களை வளர்த்துக்கிட்டு அவங்களுடைய இயக்க செயல்பாடுகளை குறை சொல்றவங்களை போய் அடிச்சு சில நேரம் கொலையெல்லாம் செஞ்சது உண்டு. கொலை முயற்சிகள் நடந்ததெல்லாம் உண்டு. இதெல்லாம் நானே நேர்ல பார்த்திருக்கிறேன். எனக்கே அது நடந்தெல்லாம் இருக்கு. ஏன் எனக்கே அப்படின்னா என்னுடைய கோணத்துல இருந்து இதை நான் பேசல. இதை என் போன்றவர்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். இது இல்லாம பல தாய்கள் அவங்களுடைய அமைப்பு இயக்கத்தை சேர்ந்த தாய்களே இருப்பாங்க. மதசால ஊதி பட்டம் வாங்கின ஆலிம் பட்டம் வாங்கினவங்களே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த இயக்கத்துடைய நிலைப்பாடு தவறு, அந்த இயக்கம் தவறான வழியில் போகிறது என்று சுட்டி காண்பித்த போது அந்த ஆலிம்களையே தாக்குறதுக்காக போனதெல்லாம் உண்டு. கத்தி எடுத்துட்டு போனதெல்லாம் உண்டு. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ள குறிப்பாக நாங்கெல்லாம் வந்து முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம் நாங்க தான் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்களை பரவலா செய்தவர்கள் செய்து கொண்டு இருப்பவர்கள். அந்த குறிப்பிட்ட அமைப்பு மட்டும் நான் சொல்லல. பொதுவாகவே அரசியலில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் ஃபீ சபீலில்லாஹ்ல பெரும்பாலும் வரமாட்டாங்க. சில நேரங்கள்ல வரலாம். எப்பவுமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில நேரங்கள்ல வரலாம். அந்த நேரங்கள்ல அவங்க அதுக்கு தகுதி உடையவர்களாக ஆகினார்களா இல்லையா அப்படிங்கிறத மார்க்க கல்வி உடையவங்கள்ட்ட நீங்க போய் ஆலோசிச்சு இந்த விஷயத்துக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு செய்யும். ஆனால் பொதுவான உள்ள அணுகுமுறை அப்படின்னா எது? தாவா அமைப்புகள் அல்லது அமைப்புகள் இல்லாமல் தாவா சென்டருங்க இல்ல தனியாக ஒரு நபர் தாவா செய்யறாரு அவங்க எல்லாம் தான் ஃபீ சபீலில்லாஹ்க்கு உரியவங்க. கட்சிகள் அரசியல் அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் பொதுவாக ஃபீ சபீலில்லாஹ்க்குள்ள வரமாட்டாங்க. அபூர்வமான சூழல்கள்ல வரலாம். அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன செய்யறாங்க ஃபீ சபீலில்லாஹ்ன்ற சொல்றதுக்கு தகுதியான வகையில் அவங்க என்ன செய்யறாங்கன்றத அவங்க கிட்ட இருந்தே எழுதி வாங்கி அதை மார்க்கம் படித்த நபர்கள் கிட்ட ஒரு நபர் இல்லாம பல நபர்கள் கிட்ட காண்பித்து ஒரு தீர்ப்பு வாங்கிக்கிறது நல்லது. ஆமா இது ஃபீ சபீலில்லாஹ் தான் வரும் கொடுக்கலாம் என்று தீர்ப்பு வாங்கிக்கிறது நல்லது. அப்படியே அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அப்ப கொடுக்கும். நான் இன்றைக்கு பொதுவாக சொல்றதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் அமைப்பும் இயக்கமும் கட்சியும்
ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிற நிலைப்பாடுக்குள்ள வராது. அவங்களுக்கு சதகா கொடுக்கலாம். ஆனா ஜக்காத் குறிப்பானது அப்படிங்கிறதுனால இந்த 7வது வகையான ஃபீ சபீலில்லாஹ்வும் குறிப்பானது அப்படிங்கிறதுனால குறிப்பான செயல்பாடுகள் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால அவங்க அதுக்கு வரமாட்டாங்க. பொதுவான செயல்பாடுகள் சதக்காவுக்குரியதாக அமையலாம். பொதுவான தர்மத்துக்குரியதாக அமையலாம். அப்போ உங்களுடைய சதக்காவை நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ முஸ்லிம் அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் அவங்களுக்கு சதக்கா உரியதானா சதக்கா கொடுக்கலாம். ஜக்காத் உரியதா அப்படின்னா, குறிப்பாக அதனுடைய 7வது வகையான ஃபீ சபீலில்லாஹ்வுக்கு அவங்க உரியவர்களா அப்படின்னா, பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க அதுக்கு தகுதி உடையவர்களாக ஆக மாட்டாங்க. அதனால பொதுவாக ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிற வகையில் இருந்து ஜக்காத்தை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பானது. சதக்கா கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்ப ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல வச்சிருக்கிறாங்க. அவங்க பட்டியல் போட்டுக்கிட்டே பார்த்தா, இந்த 8 வகையில 7வது வகையான ஃபீ சபீலில்லாஹ்க்குள்ள மட்டுமே 100க்கு மேல வகைகள் இருக்கும் போல இருக்கு. அப்ப 8 வகை இல்ல. ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு வகைக்குள்ள 100, மீதி 7, 107 வகை இருக்கும் போல ஆகிடுது. அந்த அளவுக்கு இத ஓப்பனாலாம் அல்லாஹ் விட்டுறல. மற்ற 7 வகைகள் குளோஸ்டா தான் இருக்கு. அது மாதிரி இந்த ஒரு வகை 7வது வகையான ஃபீ சபீலில்லாஹ்வும் ஓப்பன் கிடையாது. குளோஸ்டு தான். இது எல்லாருக்குமானது கிடையாது. குறிப்பிட்ட வகையான மக்களுக்கானது. யார் ஃபீ சபீலில்லாஹ்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கானது. ஆனா இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிறது பொதுவாக குர்ஆன் சொன்னால அல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் குறிக்குது. பெரும்பாலும் ஜிஹாத் என்று வந்தால் அது போரை குறிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில சில இயக்கங்கள் ரகசியமா இயங்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க ரகசிய ஏற்பாடெல்லாம் பண்றோம். அப்ப அந்த அடிப்படையில நாங்க தான் ஃபீ சபீலில்லாஹ்ல இருக்கிறோம். உங்க ஜக்காத்துக்கு முழு உரிமை உடையவங்க நாங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. தயவு செய்து கொடுத்துறாங்க. பல நேரங்கள்ல அவங்க எல்லாம் மார்க்கத்தை தவறான கோணத்துல புரிஞ்சு தீவிர போக்குல போவாங்க. வெளிப்படையாக சொன்னால் அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், தீவிரவாதிகள். சில நேரங்கள்ல அவங்க டெரரிஸ்டா மாறுவாங்க, பயங்கரவாதிகளாகவும் மாறுவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற. இரண்டும் ஒன்றல்ல. ஒருத்தர் சிந்தனையில தீவிரமா இருக்கலாம், பேச்சுல தீவிரமா இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட வயலண்டா, வன்முறையா எந்த செயலும் வெளிப்பட்டு இருக்காது. அப்படின்னா அவர் தீவிர போக்குடையவர் தானே தவிர பயங்கரமா எதுவும் செய்யலங்கிறதுனால ஒரு பயங்கரவாதியா இல்ல. அப்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வேற, டெரரிஸ்ட் வேற. தீவிரவாதி வேற, பயங்கரவாதி வேற. ஆனால் ரெண்டுமே பிரச்சனை தான். தீவிரவாதியா இருக்கிற கூட்டத்துல யாரோ 1-2 பேர் பயங்கரவாதியா மாறலாம். எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கக்கூடியவங்கல்ல சிலர் டெரரிஸ்டாவும் மாறலாம். அதனால எக்ஸ்ட்ரீம் தாட் ப்ராசஸ் உடைய ஆட்கள், தீவிர போக்குடைய, தீவிர பேச்சுடைய ஆட்கள், அவங்க எந்த வயலன்ஸ்ல, வன்முறையில இறங்கலைன்னா கூட தயவு செய்து உங்க காசுல ₹1 கூட அவங்ககிட்ட கொடுத்துறாங்க. முதல்ல மார்க்க ரீதியா இது அவங்க சொல்றது தவறு. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. 2வது, பரிதாபப்பட்டு இல்ல ரொம்ப துணைக்கிறாங்க, போனா போது கொஞ்சம் காசாவது கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதா மாறிடும். தேவையில்லாத சட்ட பிரச்சனைகளை மாறும். மார்க்க அடிப்படையிலேயே அந்த மாதிரி நபர்களோ இயக்கங்களோ உங்கள்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக நீங்களும் செய்யுங்க. வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக செய்யக்கூடிய அமைப்புகள், இயக்கங்களுக்கு மட்டும் நீங்க கொடுங்க. ரகசியமா செய்யறோம், அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறோம் அப்படின்னு வந்தாலே அது சிக்கல் தான். அதை ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ்லாம் சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா முதல் விஷயம் தெரிஞ்சுங்க, இது ஜிஹாதே கிடையாது. இவங்க மார்க்க சட்டத்தையே ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஆனா சில கோட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இந்த இமாம் அப்படி ஃபத்வா கொடுத்தாங்க, அந்த இமாம் அப்படி ஃபத்வா கொடுத்தாங்க, குர்ஆன் ஆயத்து இப்படி இருக்கு, ஹதீஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முறையாக கல்வி கற்றவங்ககிட்ட உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்க மாட்டுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன செய்வாங்க, யாருக்கிட்ட காசு இருக்குதோ அவங்கள்ட்ட ஜக்காத்தை வசூலிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நேர்ல நாங்க ஃபீ சபீலில்லாஹ் இருக்கிறோம், உங்க ஜக்காத்தை முழுசா எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம். கடைசியில செய்யறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சேதத்தை விளைவிக்கிறது, ஆபத்தை விளைவிக்கிறது, முஸ்லிம்களுக்கும் இஸ்லாம் மார்க்கத்துக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு தான். அதனால தீவிர போக்குடையவர்கள் யாராக இருந்தால், அதான் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், குலு அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. குலு யாருகிட்ட இருக்கோ, எக்ஸ்ட்ரீமிசம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட கொடுக்காதீங்க.
அவங்கள சிலர் வயலண்டா போலாம், வன்முறையில போலாம். அந்த மாதிரி சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வன்முறையா போகும்போது அது டெரரிசம். அதுதான் பயங்கரவாதம். அப்போ நேரடியாவோ மறைமுகமாகவோ எந்த வகையிலும் பயங்கரவாதத்துக்கோ இல்ல பயங்கரவாதத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த தீவிரவாதத்துக்கோ உதவி செஞ்சிடாதீங்க. அது ஒருபோதும் ஃபீஸபிலில்லாஹ் அல்ல. அவங்க குரான்ல இருந்து சில ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து, ஹதீஸ்களின் சில ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து, இமாம்களுடைய சில ஃபத்வாக்களை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து, அவங்க செய்யறதுக்கு மார்க்க ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் உங்களை சொல்லி உங்க மண்டையை கழுவ பார்ப்பாங்க, பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. தயவு செய்து சிக்கிக்காதீங்க. அப்படி யாராவது பேசுனாங்கன்னா மார்க்கம் தெரிஞ்சவங்க கிட்ட அவங்களை அனுப்பி விடுங்க. நீங்க போய் இந்த ஆலிம்கள்ட்ட பேசி, ஆமா நீங்க சொல்றது மார்க்கம் தான், நீங்க செய்யறது ஃபீஸபிலில்லாஹ் தான் அப்படிங்கறதுக்கு அவங்க கிட்ட இருந்து, இந்த ஆலிம்கள் கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு வாங்க. அதுவும் ஒரு ஆலிம்ட்ட எப்பவுமே அனுப்பாதீங்க. எப்பவும் சிக்கலான விஷயமாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்டவங்ககிட்ட கேட்கறது பாதுகாப்பானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வந்து முஸ்லிம்களை நாங்க தான் பாதுகாக்கிறோம் அப்படின்லாம் வருவாங்க. முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், முஸ்லிம்களை பாதுகாக்கிறது எப்பவுமே அல்லாஹ் மட்டும் தான். நாங்க தான் முஸ்லிம்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை தடை செய்யும் பொழுது, அந்த அமைப்பு தலைவர்களையே பாதுகாக்க முடியும். அந்த அமைப்புக்காரங்க தங்களையே பாதுகாத்துக் கொள்ள முடியல. இவங்க எப்படி முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாங்க? அதெல்லாம் பாதுகாக்க மாட்டான். இந்த கூட்டங்கள்லாம் கடந்த 25 வருஷத்துல, 30 வருஷத்துல உருவான கூட்டங்கள். கடந்த 25, 30 வருஷத்துல இந்தியாவுல பல இடங்கள்ல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. எந்த இடத்துல இந்த கூட்டங்களோ, கட்சிகளோ முஸ்லிம் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறாங்க? முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு குடுத்திருக்கிறாங்க? எங்கேயும் கிடையாது. சும்மா வாய் பேச்சு. அதனால நாங்க தான் பாதுகாக்கிறோம் அப்படின்லாம் வந்து வந்தாங்க அப்படின்னா, கூடுதல் கவனத்தோடவே இருக்குது. இது என்ன செய்றாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் கிட்ட பயத்தை உண்டு பண்றாங்க. அதான் இந்த நாட்டுல நம்ம வந்து பாதுகாப்பா இல்ல அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க. சில இடங்கள்ல பாதுகாப்பு இல்லை என்பது உண்மை. யதார்த்தம். அத வந்து யாரும் மறைக்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது உண்மை அல்ல. பல இடங்கள்ல முஸ்லிம்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல தடுமாற்றங்கள் இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தை முஸ்லிம்கள் சரியான கோணத்துல சில முன்னெடுப்புகள் எடுத்தால் இல்லாமல் ஆக்கிடும். இப்போ சில கட்சிகள் தேர்தல்ல வென்று மாநிலத்துல ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கான பிரச்சனைகள் குறையும். இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த மாதிரி கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறதுல முஸ்லிம்கள் கவனம் செலுத்தினால் அந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல சில இடங்கள்ல வழக்குரைஞர்கள் அணி அட்வொகேட்ஸ் டீம் சரியா இருந்து அவங்களும் விஷயத்தோடு வழக்கு நடத்தினால் பல பிரச்சனைகள் தீரலாம். விஷயத்தோடு வழக்கு நடத்தணும். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் அமைப்பும் வழக்குரைஞர் அணி வச்சிருக்குது. அட்வொகேட்ஸ் விங்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. பாருங்க எங்கள்ட்ட அட்வொகேட்ஸ் விங் இருக்குது. அப்ப நாங்க தான் அதை செய்யறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க கட்சி வழக்கத்தான் அவங்க பாக்குறாங்க. அதுதான் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு சட்ட ரீதியான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு, அதை யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இவங்க சட்டம் படிக்கல. அதுக்கு சட்டத்துல ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். அதுல அவங்களுக்கு ஆழமான கல்வியும் அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து இல்ல. அதை முன்னெடுப்பதற்கு வெளிப்படையாக இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு இருக்கு. அந்த ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் சட்டம் சார்ந்த பிரச்சனைகளை முறையாக அவங்க கையாளுறாங்க. இன்றைக்கு நேற்று அல்ல. 35, 40 வருஷத்துக்கு மேல கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவோட எல்லா வகையினான முஸ்லிம்களும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான அமைப்பு. சுன்னத் ஜமாத்துன்னு சொல்றவங்க, அதிலே தேவபந்தி பரவின்னு சொல்றவங்களும் உள்ள இருக்கிறாங்க. அஹ்லுல் ஹதீஸும் உள்ள இருக்கிறாங்க. ஏன் ஷியாக்களும் கூட உள்ள இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பொதுவான அமைப்பு. அதே போல அந்த சமூக அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள் எடுப்பதற்கு ஆல் இந்தியா மில்லி கவுன்சில் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்புகள், சட்டப்பூர்வமாக இயங்கக்கூடிய அமைப்புகள், எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவான அமைப்புகள். இந்த மாதிரி அமைப்புகள் இயக்கங்களோட ஒத்துழைச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களே கூட பல நேரங்கள்ல சக்காத்தை கேட்க மாட்டாங்க. அவங்கள இந்த மாதிரி பெருமையில அடிச்சுக்க மாட்டாங்க. நாங்க தான் முஸ்லிம்களை பாதுகாக்கிறோம். ஆனா உண்மையில அவங்க எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள், அவங்க எடுக்கக்கூடிய சமூக ரீதியான நடவடிக்கைகள் தான் பல நேரங்கள்ல முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதாக அல்லது அபாயத்தை, பயத்தை குறைப்பதாக அமைந்திருக்கிறது. பாருங்க ஜக்காத்துடைய விஷயம் பேசும்போது எதெல்லாம் உள்ள வருது அப்படிங்கறத பாருங்க. ஜக்காத்துக்கு இந்த 6 வகை அப்படின்னு மனப்பாடம் பண்ணி இதை ஒரு வந்து 15, 20 நிமிஷத்துல ஒப்பிச்சுட்டு போயிட முடியும். ஆனால் சமூக பிரச்சனைகளுக்கு ஜக்காத் தீர்வாக அமையுது
சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை கொடுத்திருக்கிறாங்க என்ற கோணத்தை நாம் விளங்கி அந்த கோணத்தின் வழியாக ஜக்காத்தை அணுகும் பொழுது முஸ்லிம் சமூகத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம பேசுறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜக்காத் எப்படி தீர்வாக அமையுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதான் இதுல பாத்தீங்கன்னா இந்த பயமுறுத்தல் தான் அதிகம். ஜக்காத்தை எங்கள்ட்ட குடுங்க, அதுவும் குறிப்பா ஃபீ ஸபீலில்லாஹ் கோணத்தில் இருந்து ஜக்காத்தை எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு உள்ள ஒரு பய உணர்ச்சியை ஏற்படுத்துகிறார். பயத்தின் அடிப்படையில் செய்வதல்ல ஜிஹாத். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக தைரியமா செய்யத்தான் ஜிஹாத். நம்ம நாட்டுல இந்த கிதால் என்ற அடிப்படையிலான போர் அடிப்படையிலான ஜிஹாதுங்கிறது இல்ல. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய இடங்கள்ல சட்டப்பூர்வமான வழிமுறைகள்ல அமைதியான வழிமுறைகளை என்ன செய்யணுமோ அதுதான் இங்க ஜிஹாத். அதைத்தான் இங்க செய்யும். அதுக்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்கின்றன. விஷயம் தெரிஞ்சவங்க இந்த வழிமுறைகள்லாம் எடுத்து முன் வச்சிருவாங்க. விஷயம் தெரியாதவங்க, அரைக்குறையா இருக்கிறவங்க, மக்களை பயமுறுத்தி அதன் மூலமாக முஸ்லிம் சமூகத்துடைய தலைமையை அடைய துடிப்பவர்கள் அவங்கதான் இதெல்லாம் செய்யறாங்க. ஒண்ணு பயத்தை ஏற்படுத்துறாங்க அல்லது விரக்தியை ஏற்படுத்துறாங்க. இந்த நாட்டுல நம்ம எல்லாம் வசிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு ஒரு விரக்தியை ஏற்படுத்துறாங்க. இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை என்ற விரக்தி எல்லாம் ஏற்படுத்துறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இஸ்லாமிய சட்டங்களை நீங்க ஒழுங்காக ஆழமாக படிச்சீங்க அப்படின்னா அதனுடைய ஃபிக்ஹ் நமக்கு ஒழுங்காக இருக்குது அப்படின்னா அதன் அடிப்படையில் இங்கே பல தீர்வுகளை நம்ம கொண்டு வர முடியும். இன்ஷா அல்லாஹ். ஒரு தீர்வு இல்ல, பல தீர்வுகளை கொண்டு வர முடியும். அது எல்லாவற்றையுமே சட்டப்பூர்வமாக வெளிப்படையாக செய்ய முடியும். சட்ட விரோதமா இல்ல, ரகசியமா இல்ல, சட்டப்பூர்வமா வெளிப்படையாக செய்ய முடியும். என்ன கூடுதலா படிக்கணும், கூடுதலா யோசிக்கணும். யார் அந்த முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அவங்க ஃபீ ஸபீலில்லாஹ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜக்காத் உரியது. இப்படி முஸ்லிம்களை பயமுறுத்தி முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பயத்திலிருந்து நாங்க தான் விடுதலை அளிக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய டயலாக அல்லாஹ்வுடைய பேச்சை தங்களுடைய பேச்சாக ஆக்கி கொண்டு தங்களை அப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு நாங்க தான் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஜக்காத்துக்கு தகுதியானவங்க இல்லை. அதை ஞாபகத்துல வச்சு இதுல கமெண்ட்ல ஒரு கமெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்றாங்க? குஜராத் நடந்தது தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருக்க நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆமா. இது குஜராத் நடந்த 2002 இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கடந்த 23 வருஷமா. ஆனா 2002 இந்த கூட்டத்தை பார்த்து நான் கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? ஏப்பா அது வாரக்கணக்குல நடந்து மாச கணக்குல போயிட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல நடந்தே போனா கூட குஜராத்துக்கு போய் சேர்ந்து இருக்கலாம் 2 வாரத்துல, 3 வாரத்துல. இல்ல ஒரு வேன் எடுத்து பிடிச்சு போயிருக்கலாம். 3 நாள்ல போய் சேர்ந்து இருப்பீங்க. போய் காப்பாத்தி இருக்கலாம் இல்ல? ஏன் போல? சரி, மகாராஷ்டிரால பிரச்சனை நடக்குது. நீங்க தான் அகில இந்திய அளவுல இருக்கக்கூடியங்களாச்சே. மகாராஷ்டிரால நீங்க இல்லையா? அங்க பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடியலையா? பள்ளிவாசல்களுக்கு திரை போட்டு மூடினாங்களே 180க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள், அங்கெல்லாம் நீங்க இல்லையா? எங்கதான் இருக்கிறீங்க? எங்கெல்லாம் காசு கொடுக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் பயத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய காசை வாங்கி இயக்கத்தை வளர்த்துக்கிறாங்க. இது குறிப்பிட்ட சிலரை தாக்குறது போல இருக்கலாம். நீங்க அவங்கள தாக்குறீங்களா? ஆமாம், வெளிப்படையா சொல்றேன். ஏனென்றால் அவங்க செய்கிறது பல நேரங்கள்ல மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இல்லை. அவங்க மட்டும்தானா? இன்னும் இல்ல, மற்ற சில அமைப்புகள் இருக்கிறாங்க. ஆனா இவங்கதான் ஓவராக மக்களை பயமுறுத்துறாங்க. முதல் அடிப்படை ஞாபகம் வச்சுங்க, முஸ்லிம்கள் கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் தான் விதைக்கப்படணும். வேறு யாருடைய பயமும் விதைக்கப்படக்கூடாது. தக்வா, அந்த அல்லாஹ்வுடைய பயம், அதன் அடிப்படையிலான எண்ணங்கள், செயல்கள், பேச்சுகள் அதுதான் முஸ்லிம்கள்ட்ட விதைக்கப்படும். அதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரும். அவங்கள பத்தி பயப்படுறோம், இவங்கள பத்தி பயப்படுறோம், அவங்க இப்படி தயாராகிறாங்க, இவங்க இப்படி தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லி இயக்கத்தை வளர்க்கறதுதான் மிச்சம், கட்சியை வளர்த்ததுதான் மிச்சம். முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதானா? இல்ல. இவங்க எல்லாம் உருவாகி 20, 25 வருஷங்கள் ஆச்சு. யார் பாதுகாப்பு பெற்றாங்க? முதல்ல இவங்களுக்கே அந்த பாதுகாப்பு இல்லை. மார்க்கத்தை சரியான முறையில விளங்காம முரட்டுத்தனமாக, சில நேரங்கள்ல வன்முறையாக, சில நேரம் கூட சொல்ல பல நேரங்கள்ல வன்முறையாக எல்லாம் நடந்து, அதுவும் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறை எல்லாம் செஞ்சு பல இடங்கள்ல முஸ்லிம்களையே பகையாளி ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். முஸ்லிம்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கச் செய்தல், முஸ்லிம்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாளிகளாக ஆகச் செய்தல், இதெல்லாம் பாவம். முஸ்லிம்களையே ஒருத்தர் இன்னொருத்தரை மட்டமா பாக்குறது, கீழா நினைக்கிறது, இதெல்லாம் பாவம். முஸ்லிம்களை பயத்துல ஆழ்த்துறது, இதெல்லாம் பாவம். முஸ்லிம்களுக்கு பயம் என்று ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வின் மீதான பயம், அதை மட்டும்தான் விதைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பாங்க என்ற அந்த நம்பிக்கையை தான் விதைக்கும்.
அதற்கு அல்லாஹ் தன்னுடைய கலாம் குர்ஆன் மூலமாக, தன்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்ன வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை முறையாக நாம் கற்றுக்கொண்டு, அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு, அதற்குரிய ஃபிக்ஹையும் மார்க்க விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டு, அதன் அடிப்படையில நம்ம செயலாற்றினாலே முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். ஏன்னா முஸ்லிமுடைய பாதுகாப்புங்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது தான். அல்லாஹ் தன்னுடைய ரசூல் வழியாக சொன்ன முறையில நாம ஈடுபடும் பொழுது முஸ்லிமுடைய பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படும். அப்படின்னா என்ன, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பயான் செய்யறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை. சட்ட ரீதியாக, சமூக ரீதியாக எடுக்க வேண்டிய செயல்பாடுகளை நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செய்யணும். எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்கணும். பிற சமூகங்கள் என்று நம்ம யாரை சொல்றோமோ, முஸ்லிம் அல்லாத அந்த சமூகங்கள், அவங்களுக்கும் நமக்குமான உறவுகள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருக்குது. ஆனா இல்ல, அவங்களும் நாம அந்நியப்பட்டு தான் இருக்கும். ஆனால் நபிமார்களுடைய தாவா எப்படி இருந்துச்சு? யா கௌமி, என்னுடைய சமூகமே என்று அழைத்துத்தான் நபிமார்கள் தங்களுடைய தாவாவை ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம சொல்லி காண்பிக்கின்றான். அவங்களை நம்ம சமூகமாக பார்த்தால், அவங்களுடைய நன்மைக்கு நாம விஷயங்களை செய்தோம் அப்படின்னா அவங்களும் நம்மோடு நிற்பார்கள். அங்க தாவா செய்யறதும் இன்னும் சுலபமாக ஆகும், எளிமையாக ஆகும் என்பதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இந்த ஒரு தலைப்பு ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கொண்ட ஒரு தலைப்பு தான். அதனால இது பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக யார் ஃபீ சபீலில்லாஹ்க்கு உரியவங்க அப்படின்னா, தாவா செய்யக்கூடியவர்கள் ஃபீ சபீலில்லாஹ்க்கு உரியவர்கள். தாவா செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட போய் தாவா செஞ்சாலும் சரி, அல்லது முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே தாவா செய்தாலும் சரி, அவங்க ஃபீ சபீலில்லாஹ்க்கு உரியவர்கள். இதுல முஸ்லிம்களுக்கு மத்தியில தாவா செய்யறோம் என்று சொல்லக்கூடியவர்கள்ல ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்றேன். முஸ்லிம் மத்தியில நபி வழியில தாவா செய்யறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மத்தியில ஒற்றுமையை ஏற்படுத்துறாங்களா, பிளவுகளை ஏற்படுத்துறாங்களா அப்படிங்கிறத கவனிங்க. நபி வழியை சொல்லும் போது இயற்கையாகவே ஒரு எதிர்ப்புணர்வு வரும். அதை பத்தி நான் இங்க பேசல. ஒற்றுமையாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட அதெல்லாம் முடியாது, நாங்க அவங்களோட ஒற்றுமையா நடக்க மாட்டோம், அவங்க அவங்க அந்த ஜமாத்து, நாங்க இந்த ஜமாத்து அப்படின்னு பிடிவாதமாக தன்னை தனித்தே வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க நபி வழி தாவாலாம் செய்யல. நபி வழி தாவா என்பது நபி வழியை நோக்கி மக்களை கூப்பிடுவாங்க. அதன் அடிப்படையில் ஒற்றுமையை நோக்கி கூப்பிடுவாங்க. அதன் அடிப்படைங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கணும். மக்களை ஒன்றுபடுத்த வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல கூட பிடிவாதமாக தங்களை தனித்து காண்பித்து பிளவையும் பிரிவையும் உறுதிப்படுத்துறாங்கன்னா அவங்க செய்யறது நபி வழி தாவா அல்ல என்பதை ஞாபகத்துல வச்சு. இது கொள்கையை விட்டு கொடுத்து நான் அடுத்தவங்களோட ஒத்து போகணும்னு சொல்லல. மாறாக எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவான விஷயங்கள் இருக்கின்றன. அதுல எல்லா முஸ்லிம் அமைப்புகளின் இயக்குநரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைத்துக் கொள்ள முடியும், ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை. ஆனால் பொதுவான விஷயங்கள்ல கூட ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்றாங்க அப்படின்னா அவங்க முஸ்லிம் சமூகத்தை ஒன்றுபடுத்துவதில் அக்கறை இல்லாதவர்கள். முஸ்லிம் சமூகத்தை பிரித்து வைக்கிறதுல தான் அவங்களுடைய அமைப்போட வளர்ச்சி இருக்குது, அவங்க கொள்கையோட வளர்ச்சி இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாம் நபி வழியில் தாவா செய்யல என்பதையும் ஞாபகம். சரி, துல்லாபுல் இல்ம், அதாவது கல்வியை தேடக்கூடியவர்கள், மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்கள், இவங்களுக்கு ஃபீ சபீலில்லாஹ் என்ற கோணத்தில் ஜகாத் உரியதானா? உரியது. ஷேக் அப்துல்லா இப்னு ஜிப்ரீன் போன்ற நவீன அறிஞருடைய தீர்ப்பு மீதான். அப்ப தாய்களுக்கு கொடுக்கலாம். அது முஸ்லிம் அல்லாத மக்களை இஸ்லாமுக்கு கூப்பிடக்கூடிய தாய்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே நபி வழியை நோக்கி அழைக்கக்கூடிய தாய்களாக இருக்கட்டும், அல்லது தாய்கள் ஆவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மார்க்க கல்வி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய துல்லாபுல் இல்ம், கல்வியை தேடக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த ஃபீ சபீலில்லாஹ் அப்படிங்கிற கோணத்தில் இருந்து இந்த ஜகாத்துக்கு உரியவங்க. சரி, ஜகாத்துக்கு உரியவங்க யாரு அப்படிங்கிறதுடைய இறுதி 8வது வகைப்பாடு இப்னு சபீல். இப்னு சபீல் அப்படின்னா என்ன? சபீல் அப்படின்னா தெரியும், இதுக்கு முன்னாடி உள்ள வகையில தான் சபீலில்லாஹ் அப்படின்னு பார்த்தோம், ஃபீ சபீலில்லாஹ்னு பார்த்தோம். சபீல்னா என்ன? வழி. அப்ப இப்னு சபீல் அப்படின்னா என்ன? இப்னு அப்படின்னா என்ன? இன்னாருடைய மகன் அப்படின்னு அர்த்தம். இப்னு சபீல்னா பாதையுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். நேரடியா மொழி ரீதியாக ஒரு அர்த்தம் கொடுத்தோம்னா அதுதான் சன் ஆஃப் த பாத், சன் ஆஃப் த வே அப்படின்னு அர்த்தம். பாதையின் மகன் அப்படின்னு அர்த்தம். இது எதை குறிக்குது? இப்ப நீங்களும் நானும் திடீர்னு ஒரு விஷயத்துக்காக வெளியூர் போறோம், நம்ம இப்னு சபீல் ஆயிடுவோமா அப்படின்னா பொதுவாக ஆக மாட்டோம். இப்ப சிலர் அதிகமான பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது ஒரே பயணம் தான் ஆனா அதிகமான காலகட்டம் அவங்க தங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப இவங்க ஊருக்கு திரும்பி வர்றதுக்கான பணம் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க ஊர்ல அவங்க ஓரளவுக்கு வசதியானவங்க தான் இருப்பாங்க. ஆனா வெளியூர்ல அவங்க கொண்டு வந்த காசு செலவாயிடுச்சு, அல்லது பத்தல, எதிர்பார்த்ததை விட அதிகமான நாட்கள் தங்க வேண்டியதாயிடுச்சு. உதாரணத்துக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு மெட்ராஸ்க்கு வராங்க.
கையில ஒரு காசு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 1 வாரத்துக்கு, 2 வாரத்துக்கு அப்படின்னு பணம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வந்த பிறகு பார்த்தா, டாக்டர் வந்து 2 வாரம் பத்தாதுங்க, இன்னும் 2 வாரம் தங்கணும்னு சொல்லிருவாரு. இப்ப இதுக்கு காசு திரட்டணும். அதுக்குள்ள பார்த்தா இந்த பில், அந்த பில் இதெல்லாம் கட்டிட்டு நீங்க போயிட்டு வாங்க. போய் காசு எடுத்துட்டு வாங்கன்னுவாங்க. அதெல்லாம் கட்டினா கடைசியில வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. அந்த மாரி சூழல்லாம் வரும். வந்திருக்கு. எனக்கே வந்திருக்கு. நான் பார்த்திருக்கிறேன். மத்தவங்களும் எனக்கு தெரியும். அப்ப அந்த மாரி சூழல்ல என்ன செய்வோம்? அவசரமா யாருக்காவது இன்னைக்கு ஃபோன் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஃபோன் அடிச்சு காசு வேணும்னு கேட்போம். இன்னைக்கு வந்து மொபைல்லயே ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிறலாம். நம்மகிட்டயும் நல்ல ஒரு மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்குது. அவங்கள்ட்டயும் நல்ல ஒரு மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்குன்னா, டக்குன்னு ஒரு பட்டன தட்டி விட்டா போதும். ஒரு ஸ்விட்ச அழுத்தி விட்டா போதும். வந்துரும். ஒரு கிளிக் வந்துரும் காசு. ஆனா, அதுக்கும் வாய்ப்பில்லாத இடங்கள்லாம் இருக்கு. அந்த மாரி சூழல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்டின்னா, அப்ப அவங்களுக்கு ஜக்காத் உரியதான்னா உரியது. அப்ப பயணத்துல இருக்கிறாங்க. இப்ப சில பேர் வந்து பார்க்கலாம். பயணத்துல பர்ஸ் தொலைஞ்சிருச்சு அப்டின்னு வருவாங்க. அதுல சொல்லக்கூடியவங்கள்ல நெறைய பேர் கத விடுறவங்களாவே இருப்பாங்க. அத வச்சு ஒரு பொழப்பு நடத்துறவங்களா இருப்பாங்க. ஆனா சில பேர் வந்து ஜென்யூனான கேஸா இருப்பாங்க. உண்மையான நபர்களா இருப்பாங்க. நிஜமாவே வந்து பர்ஸ் தொலைஞ்சிருக்கும். அல்லது அவங்க வந்து ஒண்ணு பஸ் டிக்கெட் எடுக்கலாம், இல்ல சாப்பிடலாம். 2த்துல ஏதாவது ஒண்ணு தான் செய்யலாம் அப்டின்ற மாரிலாம் இருக்கும். வேற வழி இல்லாம வெக்கத்த விட்டு அவங்க வந்து கேட்பாங்க. அதுவும் பக்கத்துல பள்ளிவாசல், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குன்னா, பள்ளிவாசல்ல வந்து கேட்பாங்க. எனக்கு ஊருக்கு போறதுக்கு காசு ஏற்பாடு பண்ணி குடுங்க அப்டின்லாம் கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் எந்த காசு எடுத்து குடுக்க ஜக்காத்துடைய காசு எடுத்து குடுக்கலாம். ஜக்காத்துடைய காசையே எடுத்து குடுக்கலாம். இது வந்து பயணத்துல போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு தான். டூரிஸ்ட்டா போறவங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்படியே நம்ம வந்து டூருக்கு ஊர் ஊரா போறோம். அந்த நேரத்துல வந்து நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்றோம். காசு காலி ஆயிடுச்சு. "ஏங்க ஊருக்கு போறதுக்கு காசு இல்ல" அப்படின்னு பள்ளிவாசல்ல ஒருத்தவங்க ஜக்காத் காச குடுங்க. இப்னு சபீல்ங்கிற வகையிலேருந்து ஜக்காத் காச குடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அதுக்கெல்லாம் அனுமதி இல்ல. அப்ப யாருக்கு உண்மையான தேவை இருக்குது? பயணத்துல இருக்கிறாங்க, உண்மையான தேவை இருக்குது. அப்படின்னா, அவங்க ஜக்காத்துடைய காசுல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க அதுக்கு கூச்சப்பட தேவையில்ல, வெட்கப்பட தேவையில்ல. ஜக்காத்துக்கு அவங்க உரியவர்கள். அப்போ வந்து பயணத்துல இருக்கிறாங்க, எதிர்பாராத சூழல்ல அவங்களுக்கு காசு போதாததாக ஆகிடுது அப்படின்னா, அப்போ அவங்க ஜக்காத்துக்கு உரியவர்கள் தான். இப்ப சில பேர் கேஸுக்கு வந்து சென்னைக்கு வருவாங்க. ஹைகோர்ட்ல கேஸ்ன்னு வந்துருவாங்க. அவங்க ஊர்ல இருந்து பஸ் புடிச்சுட்டு வரணும். வந்து லாட்ஜ் புடிச்சு தங்கணும். பள்ளிவாசல்களையும் முன்ன மாதிரி இப்பலாம் தங்க விடுறதில்ல. அறியாதவங்கள தங்க அனுமதிக்க மாட்டோம்ன்னு சொல்லிர்றாங்க. லாட்ஜுக்கு போய் தான் தங்கணும். ஒரு நைட் லாட்ஜுக்கு புக் பண்ணனாலே பல ரூ. 100 சில நேரங்கள்ல ரூ. 1000 அந்த மாரிலாம் செலவாயிடுது. அப்ப அவங்க கொண்டு வந்த காசு வெகு வேகமாக கரையும். இப்ப கேஸுக்குன்னு வர்றாங்க, அடுத்த வாரம் அப்டின்ருவாங்க. இல்ல 4 நாள்ல அப்டின்னு சில நேரம் வந்து ஜட்ஜ் சொல்லிடுவாரு. இவங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்தா பெரிய செலவாகும். அது சென்னையிலேயே இருந்துரலாம். ஆனா போயிட்டு வர செலவுக்கும் காசு இருக்காது. சென்னையில இருக்கிறதுக்கும் காசு இருக்காது. அப்ப ஹைகோர்ட் அப்படின்னு வரும்போது என்ன செய்வாங்க? அவங்க ஜக்காத் பணத்துக்கு உரியவங்களா ஆகலாம். எப்போ? இந்த மாரி அவங்க ஒரு பயணம்னு வந்திருக்கிறாங்க. பயண செலவுக்கு அவங்க முயற்சியும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அது போதாததாக இருக்கும் பொழுது, அவங்க வாங்கிக் கொள்ள முடியும். இது நம்ம சுற்றுலா பயணிகளுக்கு அல்ல. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி. அப்ப இந்த 8 வகைகள பார்த்துட்டோம். இந்த 8 வகைகள பத்தி சுருக்கமாக 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அப்படின்னா, இந்த 8 வகைகள்ல 5 வகையான மக்கள் தேவை அடிப்படையில மட்டும் தான் ஜக்காத்தை பெற முடியும். வேறு அடிப்படைகள்ல ஜக்காத்தை பெற முடியாது. அந்த 5 வகை யார் யாரு? தேவை அடிப்படையில ஜக்காத்துக்கு உரியவர்களாக ஆகக்கூடியவர்கள். அப்படின்னா, ஃபகீர், ஃபுகரான்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க. அதாவது ஏழைகள். அடுத்தது மிஸ்கீன், தேவை உடையவர்கள். நீடி பீப்பிள். 3வது ரிகாப், அடிமை தலையில இருக்கக்கூடியவங்க. அல்லது அந்த கைதிகள். 4வது கடனில் இருக்கக்கூடியவங்க. காரிமுன். 5வது இப்னு சபீல். இந்த 5 வகையான மக்களும் தேவை இருக்கும் பொழுது அவங்க ஜக்காத்துக்குரியவர்களா ஆகிடுறாங்க. அந்த தேவை நீங்கிடுச்சு அப்படின்னா, அவங்க ஜக்காத்துக்குரியவர்களா ஆக மாட்டாங்க. இதுல ஒரு 4 வகையினர் இருக்கிறாங்க. அந்த 4 வகையினர் அவங்க பொதுவாக வசதி உடையவர்களாக இருந்தாலும் கூட, அல்லது தன்னிறைவு பெற்றவர்களா இருந்தாலும் கூட, ஜக்காத்துக்குரியவர்கள் ஆயிடுவாங்க. "ஏம்பா நீங்கலாம் ஏழைங்க இல்ல, நீங்க எப்படி ஜக்காத் கேட்கலாம்?" அப்படின்னா, இந்த 4 வகையினர் கேட்கலாம். அல்லாஹ் அவங்களுக்கு ஆகமாக்கி வச்சிருக்கிறாங்க. எந்த 4 வகையினர்? இந்த 8க்குள்ளயே ஒரு 4 வகையினர். யார் யார் அவங்க? ஆமில், ஜக்காத்த வசூலிக்கக்கூடிய ஜக்காத் கலெக்டர்.
அவர் வசதி உடையவராக இருந்தாலும் கூட இந்த வேலையை செய்யறாருன்றதுனால அவர் ஜக்காத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்துக்கொள்ள முடியும். அது அவரா முடிவு செஞ்சுக்க கூடாது. மற்றவங்களுடைய ஆலோசனையில இல்ல இதுக்குரிய அதிகாரிகளுடைய முடிவின் பேர்ல அவங்க அதை எடுத்துக்கலாம். அப்போ ஆமீன் இவங்க வசதி உடையவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு ஜக்காத்துடைய பங்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல முஅல்லஃபத்து குலூபுஹும் யாருடைய இதயங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டும் என்று இருப்பதோ அவங்க வசதி உடையவர்களா இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கணும். அவங்க வசதி உடையவங்க தான். ஆனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு எதிரா இஸ்லாமுக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கறது மூலமா ஆஃப் பண்ணலாம். அவங்களுடைய ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்யறது மூலமா ஆஃப் பண்ணலாம். அவங்கள்ட்ட காசு இருக்கும். ஆனா நம்ம செய்யறது மூலமாக அவங்க இதயங்கள் இணக்கமாகும். அப்ப அவங்க இதுக்கு தகுதி உடையவங்க தான். அவங்க வசதி உடையவங்களாக இருந்தாங்க. அதே போல ஃபீஸ் சபீலில்லாஹ் இதுல இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே வருமான சொத்தெல்லாம் இருந்தா கூட அவங்க ஜக்காத்துக்கு தகுதி உடையவங்களாக ஆரம்பம். அதே போல இந்த ரிகாப் இருக்கு பாத்தீங்களா, கடனில் இருப்பவர்கள். கடனில் இருப்பவர்கள்ல ஒரு தனி வகை ஒண்ணு இருக்கு. எதற்காக அவங்க கடன் பட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதுல சுன்னா அடிப்படையில ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. முஸ்லிம்கள்ல 2 தரப்பு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இவங்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைக்க வேண்டியது மற்ற முஸ்லிம்கள் மீது கடமை. சூரத்துல் குஜராத்திலே நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். சில நேரங்கள்ல சமாதானம் செய்து வைப்பதற்கான முயற்சிகள்ல செலவு ஏற்படலாம். அப்ப ஒருத்தர் சமாதானம் செஞ்சு வைக்கிறார், அதுக்கு செலவாகுது. 2 தரப்பையும் வர வைக்கிறார். உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறது உண்டு. சரி வாங்க பொதுவான இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு வருவாங்க. அது பொதுவான இடம், அது ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா இருக்கலாம், ஹோட்டலா இருக்கலாம். அங்கே அவங்களை கூப்பிட்டு தங்க வைக்கலாம். ஒழுங்கான சாப்பாடுலாம் கொடுத்து அவங்களை அமைதியாக்கி அவர் பேசி முடிப்போம். 1 நாளா இருந்தாலும் 2 நாளா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு பண்ணலாம். ஒரு செலவு எடுக்கும். நான் வரமாட்டேங்க, வந்தா செலவு. சரி நீங்க வந்துட்டு போறதுக்கான செலவு கொடுக்குறேன் வாங்க அப்படின்னா கூட கொடுக்கலாம். அப்ப அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான செலவு செஞ்சு அவங்க தங்குறதுக்கான செலவு செஞ்சு அவங்களுக்குள்ள பேசி என்ன பிரச்சனை, அவன் என் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிட்டான், அவன் அப்படி பண்றான், சரி பரவாயில்ல உன் ப்ராப்பர்ட்டி டேமேஜுக்கான காசையும் நான் தரேன், அவங்க ப்ராப்பர்ட்டிக்கான டேமேஜையும் நான் தரேன் அப்படின்லாம் சொல்லி எடுக்கலாம். அப்ப இந்த செலவுகள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தினுடைய தனி நபரோ அல்லது ஒரு சிலர் கூட்டு சேர்ந்தோ பங்கு எடுத்துக்குவாங்க. ஆனா இதுல பாயிண்ட் என்னன்னா ஜக்காத்துல இருந்தும் இதை எடுக்க முடியும். இது சமூகத்தின் பேர் உள்ள கடனாக கருதப்படும். ஏன்னா சமூகத்துடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. பிரச்சனை தீர்த்து வைக்கிறாங்க. சமூகத்துல 2 பேருக்கு சண்டை நடக்குது, அங்க சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க. இது இதற்காக அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுங்கிறது ஒரு கடன் ஆகத்தான் கருதப்படும். சமூகம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஆக கருதப்படும். அப்ப அத ரிகாப் அப்படிங்கிற அந்த வழியாக எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது அடிமைகளை விடுவிக்கிறது அப்படிங்கிற கோணத்துல எடுக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. சரி ரிகாப் இல்ல மன்னிக்கணும், பாரிம் கடன் தேவையை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில அது சொல்றாங்க. அப்ப இந்த 4 வகையினர் பணம் உடையவர்களாக இருந்தாலும் கூட அவங்க ஜக்காத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஜக்காத்தினால ஏழைகளுக்கு உரியது அப்படின்னு மட்டுமே அர்த்தம் அல்ல. ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய ஆமீன், அதே போல முஅல்லஃபத்து குலூபுஹும் என்ற வகையில் வரக்கூடிய இதயங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள், ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற வழியில இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வழியில் முயற்சி செய்யக்கூடியவர்கள், அதே போல சண்டையிட்டு இருக்கக்கூடிய 2 வகையான 2 தரப்பிலான முஸ்லிம்களை சமாதானப்படுத்துவதற்கு செலவு செய்து அதனால் கடன் உருவாகி இப்போ யாருக்கு அந்த கடனாளிகள் காரியம் இவங்க 4 வகையினரும் ஏற்கனவே அவங்கள்ட்ட வேற வருமானம் காசெல்லாம் இருந்தாலும் கூட அவங்க ஜக்காத்துடைய பணத்தை வந்து எடுத்துக்கணும். இதுதான் ஜக்காத் யாருக்கு உரியது அப்படிங்கிறது பத்தியான அந்த 8 வகையினரை பற்றியான விளக்கம். இது வந்து நாடுகள் கூட வந்து எடுக்கலாம். இப்போ முஸ்லிம் நாடுகளுக்குள்ள சமாதானம் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஆப்கானிஸ்தான்ல 2 தரப்பா பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள சமாதானம் ஏற்படுத்த இருக்கலாம். சூடான்ல 2 தரப்பா பிரிஞ்சு போர் புரிஞ்சுக்கிறாங்க, லிபியால 2 தரப்பா பிரிஞ்சு போர் புரிஞ்சுக்கிறாங்க, சிரியாவில் அந்த மாதிரி நடந்துச்சு. இதெல்லாம் சமாதான முயற்சிகளை சில நாடுகள் முன்னெடுக்கின்றன. அப்ப அந்த விஷயத்த கூட ஜக்காத்துங்கிறது கொண்டு வரலாம். ஒருவேளை அந்த நாடுகளுக்கு வசதி இல்லை அப்படின்னா. அப்படி இருந்தாலும் கூட இது சமூகத்தின் மேல் உள்ள கடமை அப்படிங்கிற அடிப்படையில கூட வசதி இருந்தாலும் கூட அவங்க எல்லா நாடுகளும் காசு கொடுங்கன்னு கூட கேட்கலாம். இது நாடுகளே கேட்க முடியும். அப்ப தனிநபர்கள் தாராளமா கேட்கலாம். இப்ப நம்ம ஊர்ல 2 முஸ்லிம் தரப்பு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம ஜக்காத்திலிருந்து பணம் எடுத்து கூட செலவு செய்யலாம். செய்யலாம் தான், கட்டாயம் செய்யணும் அப்படின்னு இல்லை. வேறு வகையில செய்ய முடிஞ்சால் அது நல்லது. தேவையா இருந்தா ஜக்காத்திலிருந்து எடுக்கும்.
அப்ப ஜகாத்துங்கிறது முஸ்லிம் சமூகத்துடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான வழிமுறைகளை உருவாக்கி விடுகிறது. பாருங்க, சண்டை போட்டுக்கிற ரெண்டு தரப்பு சமாதானப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். முஸ்லிம்கள்ல ரெண்டு குழு சண்டையிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்துறது கூட ஜகாத்தை பயன்படுத்தலான்னு வரும் பொழுது, முஸ்லிம் சமூகத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கோணங்களில் ஜகாத் மூலமாக தீர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க. பொதுவா நம்ம ஜக்காத்துனா வறுமை ஒழிப்புக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிற கோணத்துல மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கோம். நேற்றைய வகுப்பு, இன்றைய வகுப்பு ரெண்டும் பார்க்கும்போது ஜக்காத்துடைய 8 வகைகளை பல்வேறு கோணங்கள்ல பயன்படுத்த முடியும். அந்த எல்லா வகைகளையும் எல்லா கோணம் அந்த 8 வகைகள் நான் சொல்லியிருக்கேன். ஆனா எல்லா கோணங்களும் எல்லா ஆங்கிள்ஸையும் நான் இங்க சொல்லல. சில முக்கியமான அந்த கோணங்களை மட்டும்தான் இங்க நான் முன் வச்சிருக்கிறேன். விரிவாக பார்த்தா இன்னும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த ஜக்காத்தினுடைய 8 வகை அப்படிங்கிறது அமையும். முதல்ல இந்த 8 வகையில எந்த வகையெல்லாம் நம்மளால் முடியுமோ அந்த வகையில ஜக்காத்தை கொடுப்போம். அதுல வந்து ஃபக்கீர் மிஸ்கின்ங்கிறது அல்லாஹ் முதன்மைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்தே ஆரம்பி. ஏழைகள், தேவை உடையவர்கள் அப்படிங்கறது அல்லாஹ் முதன்மைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கிருந்தே ஆரம்பிப்போம். ஃபீ சபீலில்லாஹ்ங்கிறதுமே அதுக்கு உரியதுதான். ஆனா அது தகுதியானவங்களா இல்லையாங்கிறத உறுதியா கவனிச்சு அதுக்கு பிறகு கொடுக்கணும் என்பதை ஞாபகத்துல வச்சு. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேல வகுப்பு போயிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஜக்காத்தினுடைய 8 வகைகள்ல நேற்றைய வகுப்புல முதல் 4 வகையினரை பார்த்தோம். இன்றைய வகுப்புல அடுத்த 4 வகையினர், அதனுடைய நம்ம நாட்டுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரியான நடைமுறைகள் அதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பிறகு ஜக்காத் யாருக்கு கொடுக்க கூடாது, யார் தகுதி இல்லாதவங்க அப்படின்றலாம் இருக்கு. அதையுமே நம்ம பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்றைய வகுப்பு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته وأنتم فجزاكم الله خيرا. بارك الله فيكم وفينا.